ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஹோஸ்ட் மிஸ்டர் கர்லி கேமர். இந்த மேன்வா சீரீஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த மேன்வா ரிலேட்டடாக 5 எபிசோட் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அப்போ தான் இந்த சீரீஸ் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தோம்னா விர்கோவோட பெரிய டெலிபரேஷன் ஸ்டேஷனை காட்டுறாங்க. வாவ், இவ்வளோ பெரிய டெலிபரேஷன் ஸ்டேஷன் இன்னும் நீங்கள் வச்சிருக்கீங்களா அப்படின்னு லீஜியான் கெவின் ஹசார்ட்ட கேட்குறப்ப, ஆமாம் ஜெமினியால் மட்டும்தான் டெலிபரேஷன் மேஜிக் யூஸ் பண்ண நினச்சி அந்த அளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் டெலிபரேஷன் மேஜிக் யூஸ் பண்ணுவோம்ப்பா. அதாவது ஜெமினி டெலிபரேஷன் மேஜிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உலகம் முழுக்க இது வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டெலிபரேஷன் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு கெவின் ஹசார் சொல்கிறான். இதை கேட்டுட்டு லீஜியன் சரி அப்படின்னு உதறி விட்றாரு. டே நீ கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு கெவின் ஹசார் கத்துறான். இது பார்த்தோம்னா ஹியூ ஆர்டர்ஸ் யுவா கூட ஃபோனில் பேசிக்கிருக்காரு. தன்னோட அம்மா மறுபடியும் சுயநனவுக்கு வந்ததும் சுயநனவுக்கு வந்த உடனே மறுபடியும் மயக்கமடைஞ்சதையும் ஹியூகா சொல்கிறா. ஆனால் டாக்டர் அவங்க உடம்புக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, சீக்கிரம் எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னதையும் ஹியூ ஆர்டர்ஸ் சொல்கிறா. ஹியூ ஆர்டர்ஸ் இதை கேட்டோடனே சந்தோஷப்படுறான். அதுவும் இல்லாமல் ஜெமினி ஆளுக சுஞ்சேவை அட்டாக் பண்ண வந்ததையும் யூன்டேவோ ஹாஸ்பிட்டலையும் சுஞ்சையும் சேர்த்து அழிக்க வந்ததையும் ஹியூ ஆர்டர்ஸ்ட்ட சொல்றா. இதை கேட்டோன்னே ஹியூ ஆர்டர்ஸ் செம்ம கண்டாயிடுறான். யூன்டேவோ அங்கே வந்தானா அப்படின்னு சொல்றான். லீஜியான் யூன்டேவனா யாருன்னு கேட்குறாரு. அப்போதான் லீஜியான்ட்ட சொல்றாங்க, சூவன் அண்ட் யூன்டேவோ இவங்க 2 பேரும் லிப்ரா சைன்டோட மைங்க. இவங்க 2 பேரும் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளட் மிஸ்டோட அந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நம்ம ஹியூ ஆர்டர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதாவது இவங்க 2 பேரும் தான் காரணம், லிப்ரா சைனோட மையம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ரா சைன்ட்ட போய் இதை ஒத்துக்க, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், உலகமே என்னையே கெட்டவனா பார்க்குது, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க, உன்னோட மைங்க தானே இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்னு லிப்ரா சைன்ட்ட சொல்கிறப்ப நல்லா காது கொடுத்து கேட்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ண போகிற, பிளட் மிஸ்ட் ஆல்ரெடி உன்னோட முக்கால்வாசி பவரை இழந்துட்ட, அந்த பவரை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியும், அதை வச்சு உன்னை செயின்ட்டுன்னு கூட சொல்ல முடியாதே, நான் பார்ப்பா என்ன நடந்துச்சோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பசங்களுக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு அசால்ட்டா லிப்ரா செஞ்சு சொல்கிறா. ஆர் யூ ஃபக்கிங் சீரியஸ் அப்படின்னு ஹியூ ஆர்டர்ஸ் சொல்கிறாரு. இதா பாரு, இதில் உன்னோட மிஸ்டேக்கும் தான் இருக்குது ஹியூ ஆர்டர்ஸ், நீ ஸ்டார்டிங்லேயே பிளட் மிஸ்ட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்த பாதுகாக்கணும்னு நீ தான் லீஜியானுக்கு இடத்த கொடுத்துருந்த, லீஜியானு இல்லை, அப்போ அந்த இடத்த யார் பாதுகாப்பா, நீ தானே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு லிப்ரா செயின்ட் சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹியூ ஆர்டர்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வாயடைச்சு போயிடுறாரு. சரி ஒரு முடிவுக்கு வருவோம், நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன், அதில் எது வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்க அப்படின்னு லிப்ரா செயின்ட் சொல்கிறா. சூஸ் ஏ ஆர் பி. என் பசங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு உண்மையை நீ வெளி உலகத்துக்கு போய் சொன்னேன்னா நான் உன் மேலே போர் தொடுக்க வேண்டியதாக இருக்கும், பின்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே இல்லையா, இதெல்லாம் உன்னோட இயலாமை, உன்னோட உதவாக்காரனால தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு நீயே போய் வெளி உலகத்தில் ஒத்துக்க. இல்லையா பி சூஸ் பண்ணுறேன்னா என் பசங்க இருக்க வயசுக்கு இது மாதிரி தப்புகள் நடக்க தான் செய்யும். எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தா நீயும் அப்பா தானே, உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க பேர் என்னது, சுஞ்சே அண்ட் யூஹா அப்படின்னு இன்டெரக்டாக பிளாக்மெயில் பண்ணுறா. அவனோட பசங்களை கொன்றுவேன்னு இந்த லிப்ரா செயின்ட்டு. எனக்கு இதுக்கெலாம் டைம் இல்லை, உன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசில் வச்சு டக்குன்னு ஏதாச்சும் சூஸ் பண்ணி ஹியூவோ அப்படின்னு லிப்ரா செயின்ட்டு மிரட்டுறா ஹியூ ஆர்டர்ஸை. தன்னோட பிள்ளைய சுஞ்சே அண்ட் ஹியூவா இவங்களோட எதிர்காலத்தை மனசில் கருதி ஹியூ ஆர்டர்ஸ் எல்லா பிள்ளையும் தாமலே ஏற்றுக்கிறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் ஹியூ ஆர்டர்ஸோட டிசைபிள் லீஜியான்ட்டையும் கெவின் ஹசார்ட்டையும் சொல்லி முடிக்கிறான். டே குறுந்தாடி அப்படின்னு லீஜியான் கூப்பிட்டு அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் எங்கே இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சி விவரத்தை சொல்லு அப்படின்னு லீஜியான் ஆர்டர் விடுறாரு. அதுவும் இல்லாமல் லீஜியான் நினச்சி பார்க்குறாரு, சாகிட்டாரஸோட பவர் குறைஞ்சி போச்சு, உன்னோட மகளையும் உன்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி தான் நீ அவங்கள உன்னோட செக்ட் இல்லாமல் வேற செக்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்களோட பாதுகாப்பை சேஃப்டி பண்ணியா ஹியூ ஆர்டர்ஸ் அப்படின்னு லீஜியான் நினச்சிக்கிறாரு. ஓ செக்ட்னு சொன்னது தான் ஞாபகம் வருது, எனக்கு ஒரு புதுசாக மிஷின் வந்திருக்குல்ல அப்படின்னு அந்த மிஷினை பார்க்குறாரு. அதாவது அவரோட ஒஃபீஸ்கஸுக்கு அவரோட செக்ட்டுக்கு ஒரு சின்னத்தை ஏற்படுத்தணுமா, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு செயின்ட்டை சூஸ் பண்ணணுமா, அந்த செயின்ட்டு டபிள்எஸ் ரேங்க்குக்கு அபோவ் ரேங்க்ல தான் இருக்கணுமா அப்படின்னு வருது. செக்டோட சின்னத்தை நான் எப்போ வேணால் உருவாக்கிக்குவேன், ஆனால் இந்த செயின்ட்டை சூஸ் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் இடிக்குதே அப்படின்னு லீஜியன் யோசித்துக்கு இருக்கப்ப ஹியூ ஆர்டர்ஸ் சொல்கிறாரு, நல்ல வேலைக்கு லீஜியா நீ என்னோட மிஷினரி குரூப்பை ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே அனுப்பிச்சி விட்ட, அவங்க போய் அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் ஸ்மூத் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ சுஞ்சைக்கு அப்படின்னு ஹியூ ஆர்டர்ஸ் சொல்கிறாரு. அப்போதைக்கு லீஜியான் ஹியூ ஆர்டர்ஸை குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஹியூ ஆர்டர்ஸ் நினைக்கிறான் மறுபடியும் மண்டையை பிடிச்சி ஆட புரியாடா அப்படின்னு நினைக்கிறப்ப லீஜியான் சொல்கிறாரு, ஹே ஹியூகோ நீ ஏன் என்னோட செக்ட்டுக்கு வரக்கூடாது,
என் செக்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகு அப்படின்னு லீஜன் கேட்குறப்ப சடார்னு அப்போலோ காடு, அதாவது அப்போலோ சாகிட்டாரஸ் காடு வெளியே வந்து ஹேய் ஹேய் அப்படின்னு முறைக்கிறாரு லீஜானை பார்த்து. விண்டோஸ் பாப்பப் ஆகுது. சாகிட்டாரஸ் காடு கோவமாக இருக்காராம், அவர் வந்து உன்னைய வார்ன் பண்ணுறாராம் அப்படின்னு லீஜானுக்கு வருது. சரி 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 அப்படின்னு லீஜான் சொல்கிறாரு. உடனே இந்த சைடு பார்த்து கெவின் ஹசாரு, ஏய் என்ன என்னையெல்லாம் கேட்க மாட்டேன், என்னையா பார்த்து ஆளா தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே லீஜியன், சரி நீ என்ன என்னோட செக்டர் சரியா அப்படின்னு கேட்குறப்ப ஃபக் யூ அப்படின்னு சிம்பிளா கட்டுறாரு. கெவின் ஹசார் பார்த்துட்டு சிரிக்கிறான். சிரிப்பியா 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 அப்படின்னு சொல்லி கெவின் ஹசாரை போட்டு லீஜியன் மிதி மிதின்னு மிரிக்கிறாரு. உடனே குறுந்தாடிக்காரன், சரி சரி வாங்க நம்ம டெலிப்ரேஷன் ஆக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹியூ ஆட்டர்ஸ், நீ வாய முடுறா, ஏன் என்னாச்சுன்னு குறுந்தாடி கேட்குறப்ப உனக்கு எதுவுமே தெரியாதுல அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொன்னா. அப்போதைக்கு பாஸ்ட்டுக்கு போறாங்க. பாஸ்ட்ல போனோம்னா சுஞ்சே லீஜியனோட மொதல் டிசிப்ளின் ஹியூ அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும்ல. சுஞ்சே எங்க இருக்க அப்படின்னு சொல்லி சுஞ்சே இருக்க இடத்துக்கு ஹியூ போக பார்ப்பா. ஆனால் அவளுக்கு டெலிபோர்டேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போதைக்கு தான் இந்த குறுந்தாடி குறுக்கால வந்து, மிஸ் ஹியூஹா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு, நீங்கள் எங்களோட வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த குறுந்தாடிக்காரே ஹியூஹாவுக்கு ரூட்டை விட்டுருக்கான் சீக்ரெட்டா. அப்போதைக்கு கடைக்காரன் குறுக்கால வந்து, மிஸ் ஹியூஹா என்னோட டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோலை நீங்கள் எடுத்துக்கோங்க, டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு கடைக்காரன் பிளானை கெடுத்துட்டான். டேய் விருகு கடைக்காரா, பிளானை கெடுத்துட்டியாடா அப்படின்னு குறுந்தாடிக்காரன் முறைக்கிறான். அப்போதைக்கு ஹியூஹா லீஜானுங்கள்கிட்ட, அங்கிள் நீங்கள் ஸ்கார்பியோ இடத்துக்கு தானே போகிறீங்க, அங்கே வான் வழியாகவும் போக முடியாது, கடல் வழியாகவும் போக முடியாது, நீங்கள் இங்கேருந்து லியோ டெரிட்டரிக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி அங்கேருந்து தான் நீங்கள் ஸ்கார்பியோ டெரிட்டரிக்கு போக முடியும். ஏன்னா ஸ்கார்பியோ டெரிட்டரியை சுற்றி பூரா மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷனும் கலாமிட்டிஸும் இருக்குது அப்படின்னு ஹியூஹா சொல்லிட்டு போயிடுறா. போகிறதுக்கு முன்னாடி அப்பா அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் பிளட் மிஸ்டோட சண்டை போட்டதை நான் பார்த்தேன், உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டாட்டா கட்டிட்டு போகிறா. இதை பார்த்துட்டு லீஜியான், இப்போதான் புரியுது ஏன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னு, அவங்க சிரிப்பை பார்த்தா நம்மளுக்கு தன்னால் சிரிப்பு வருதுல அப்படின்னு லீஜன் சார். ஆமாப்பா, அவங்க சிரிப்பை பார்த்தா நம்ம கலாமணிகிட்ட சண்டை போட்டு வந்த அந்த கலைப்பு எல்லாமே தன்னால் மறைஞ்சிடும் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்குறாரு ஹியூ ஆட்டர்ஸ். குறுந்தாடியோட முகம் வாடி சுருங்கி போய்க்கிருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹியூவா விட்டுட்டு போயிட்டாலாம். உடனே ஹியூ ஆட்டர்ஸ், டேய் என்னடா உன் ரியாக்ஷனே சரியில்லை, என் பொண்ணுக்கு எது ரூட் விட்றியா அப்படின்னு சொல்லி குறுந்தாடியை போட்டு இங்கிட்டு இவர் அடிக்க, இங்கிட்டு கெவின் ஹசாரை போட்டு லீஜியன் அடிக்க, ஒரே பண்ணு. டெலிவிஷன் பாயிண்ட்ல எல்லாரும் ஏறிடுறாங்க. ஏறினோனி ஹியூ ஆட்டர்ஸ், கெவின் ஹசார் எதுக்கு நம்மளோட வரான் அப்படின்னு கேட்குறப்ப கெவின் ஹசார் சொல்கிறான், அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக வந்தாகணும், என் மேலே இருக்க இன்னசென்ஸை நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், அதுவும் இல்லாமல் லீஜியானை நான் தான் தோக்கடிக்கணும், என்னைய தவிர வேற யாரும் அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கப்போன்னு சிரிக்கிறான். அவனை அப்படியே விட்டுருங்கடா அப்படின்னு லீஜன் சொல்கிறாரு. ஆப்ரேட்டர் உங்கள் டெஸ்டினேஷன் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறப்ப, லெட்ஸ் கோ டு வாஷிங்டன் டிசி அமெரிக்கா, லியோவோட செக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகி கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வாஷிங்டன் டிசியில் லியோ ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. இங்கே எல்லாரும் கூட்டா சேர்ந்து என்னமோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, லீஜியான் வாஷிங்டனுக்கு வரது தெரிஞ்சு போயிடுது. ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ்லாம் லியோ வரவேற்கிறது வழக்கமா. ஸோ லீஜியானுக்கு இது வரைக்கும் வரக்க முடியாத ஒரு வரவேற்பு, ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஏதோ பிளானாக போடுறாங்க. வெல்கம் டு த பேட்டில் அரேனா. என்னன்னு பார்த்தா நிறைய பேர் பேட்டில் அரேனாவை சுற்றி சியர்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய அரேனாவை காட்டுறாங்க. நிறைய பேர் கூடியிருக்காங்க. அங்கே யார் நிற்கிறான்னா, ஸ்டீவன் மார்க்கர் நிற்கிறான். ஸ்டீவன் மார்க்கர் நினைக்கிறான், நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எதுத்தாப்படி ஒரு ஆளை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா லீஜியா நிற்கிறாரு. இந்த இடத்துக்கு இந்த நிலைமைக்கு எப்படி ஆனாங்கிறத வாங்க போய் பார்ப்போம். லீஜியானா அவங்க கேங்கும் வாஷிங்டன் டிசிக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா பெரிய ஸ்டீவன் மார்க்கரோட ஸ்டாச்சு இருக்கு. டேய் அவன் நார்சிஸ்ட்னு தெரியும்டா, அதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவா வச்சிருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போதைக்கு பின்னாடி பார்த்தோம்னா கெவின் ஹசார், வாவ் இவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவா, வீட்டுக்கு போனேன் நானும் எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாச்சு உருவாக்கணும் அப்படின்னு. அப்போதைக்கு அந்த இடத்துக்கு கூட்டமாக லியோ டிசபிள்ஸ் வராங்க. லீஜியா நீ எங்களோட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவங்களோட வரணும், அதானே இவன் எதுக்கு உங்களோட வரணும், எங்களையெல்லாம் கூட மாட்டீங்களா அப்படின்னு கெவின் ஹசார் சொல்கிறான். வேற எதை பேசினாலும் குறுக்கால பேசிக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூ ஆட்டர்ஸ் கெவின் ஹசார் மண்டையிலே கொட்டுன்னு கொட்டுறாரு. லீஜியன் அப்போ தனியாக வரல. லீஜியனோட லெஃப்ட் சைடு இருக்கிறது கெவின் ஹசார் விர்கோ செயின்ட் தானே, அப்போ ரைட் சைடு இருக்கிறது சாகிட்டாரஸ் செயின்ட் ஹியூ ஆட்டர்ஸ். இப்போ தெரியுது ஏன் லீஜியன் தனியாக வராமல் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு. நம்மளோட லியோ செயின்ட்டை தனியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக ஆளுகளை கூட்டிகிட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்கிறப்பே அவன் மூஞ்சி மேலே ஒரு டிராப் கிக் விழுகுது. வேண்டாம் நிறுத்துங்க, நாங்கள் இங்கே சண்டை போட வரல, நாங்கள் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிசைபிள் ஒரு லெட்டரை லீஜியான்ட்ட கொடுக்குறான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க எல்லா பகுதியிலிருந்தும் சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாருமே எந்த கலராக இருக்கட்டும், எந்த ஜெண்டராக இருக்கட்டும், என்ன வயசாக இருக்கட்டும், எதுவுமே பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் வருஷத்துக்கு ஒரு தாட்டி கூடுவாங்களாம். கூடி இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவாங்க.
போடுவாங்களாம். அந்த சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு அறிவிக்கப்பட்டு அவங்க வந்து லியோவோட டிசைபிளாக ஜாயின் பண்ணிக்குவாங்களாம். அவங்களுக்கு போஸ்ட்டும் கொடுப்பாங்களாம். இந்த பேட்டில் லீஜியானு கலந்துக்கணும்னு சொல்லி தான் அவனை இன்வைட் பண்ணதான் இந்த டிசைபிள்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்போதைக்கு லியோ சைன்டோட ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா யாருக்கான ஸ்டீவன் மார்க்கர் இருக்கான். ஸ்டீவன் மார்க்கர் சொல்றான், என்னது லீஜியான் கூட போயிட்டா, நான் எப்படா ஒத்துக்கிட்டேன், இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப செயின்டே இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதை தான் நம்ம லீஜியான் பழி வாங்குற நேரம், மறந்துட்டீங்களா 1000 லெக் ரைட் அப்ப லீஜியன் உங்களை அடிச்சு கோமாக்கு அனுப்பிச்சு விட்டது, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றான். அதுவும் இல்லாம லீஜியன் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அடிச்சு ஜெயிச்சது இன்னும் அவன் மனசுல வச்சுட்டு தான் இது மாதிரி உங்களை பழி வாங்கியிருக்கான், இதை ஒரு அடியா முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றான். லீஜியன் அவனோட ஆளுகளும் வாஷிங்டனுக்கு வந்துட்டாங்க, இதை ஒரே இதா முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்றப்ப ஸ்டீவன் மார்க்கர் அப்படின்னு கத்துறான். இந்த நிலைமைக்கு தான் இப்ப ஸ்டீவன் மார்க்கர் வந்திருக்கான். இங்கிட்டு பார்த்தோன்னா ஸ்டீவன் மார்க்கர் உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி இருக்க டிசைபிள், இதுதான் நேரம் வந்துருச்சு, இதை நினைச்சு பார்க்கறப்ப என் நெஞ்சு கறிலாம் துடிக்குதே அப்படின்னு சொல்றான். ஒன்னும் பண்ண தேவை, நீங்க அங்க போய் நின்று அவன் கூட சண்டை போட்டா மட்டும் போது, நான் மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் நினைச்சு பார்க்கறான், முட்டா நான் அடிவட்டு அசிங்கப்படுறத பார்க்க உனக்கு அவ்வளவு சந்தோஷமா, இதெல்லாம் பார்க்க நீ வேண்மணிக்கே பண்ற மாதிரி இருக்குடா அப்படின்னு நினைச்சு பார்க்கறான். அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் அங்க இருந்து கிளம்பி போறான். எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப சுச்சா அடிக்க கூட போக கூடாதா அப்படின்னு கத்திட்டு போறான். அப்போதைக்கு அந்த டிசிப்ளை கட்டுறாங்க. டிசிப்ளோட முகத்துல ஏதோ வில்ல சிரிப்பு இருக்கு, ஆள் ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கான் போல. அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் பாத்ரூம்ல கை கழுகி இருக்கும். அப்போதைக்கு அந்த இடத்துக்கு யார் வரானா, லீஜியன் வராரு. லீஜியனை பார்த்தோன்னே ஸ்டீவன் மார்க்கர் ஷாக் ஆயிடுறான். இவங்க இங்க வந்தான் அப்படின்னு ஷாக் ஆகிறப்ப லீஜியன் கேட்கிறாரு, டேய் நான் என் கூட சண்டை போடணும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க, என்ன நினைச்சுக்கிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன நீ ஃபைட்ல ஹேண்டில் பண்றியா அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கிட்ட கேட்கிறாரு. அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் ஹேண்டில் பண்றதா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ டீமன் டவர்ல செத்துட்டுங்கிற அந்த விஷயத்தை கேட்ட உடனே அதை தான் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நீ ஹியூமனிட்டியோட சிம்பிள் ஆஃப் ஹோப்பா இருந்த, உன்னால தான் எல்லா மக்களும் தைரியத்தோட இருந்தாங்க, எப்படியாச்சும் கலாமிட்டி எல்லாத்தையும் உலகத்துல இருந்து அடிச்சு விரட்டிட்டு நாம நிம்மதியா இருக்கலான்னு. அப்போதைக்கு நீ இறந்துட்ட, அந்த டிஸ்பேர்ல இருந்து மீண்டு வர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப நீ திரும்பி வந்துட்ட, அது எனக்கு போதும். அப்போதைக்கு லீஜியன் என்னடா உளர்ற, நான் கொண்ட ரெட்டைய நீ தான் கொண்டு உலகம் முழுக்க சொல்லி வச்சிருக்க, அதுவும் இல்லாம இந்த உலகத்தை கலாமிட்டி இருந்து மீட்டு எடுக்கிறவேன்னு சொல்லியிருக்க, என்னவா அப்படின்னு லீஜியன் கேட்கிறப்ப நான் கண்டிப்பா அப்படிதான் சொல்லி ஆகணும், ஏன்னா உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஹோப் கொடுத்தாகணும், அவங்க கூடயும் பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த சயின்ஸ் இருக்காங்க, அவங்க தங்களை காப்பாற்றுவாங்க ஆபத்துல இருந்து, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவே நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்றான். இந்த கலாமட்டி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே போய் உலக மக்கள்ல சொல்லிடுறேன், நான் சொன்னதெல்லாம் பொய்க்கினு அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் லீஜியன்ட்ட சொல்றான். லீஜியன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, எப்பளுக்கு நீ இவ்வளவு நல்லா பேச கத்துக்கிட்ட, சரி என்ன வேணும் அப்படின்னு லீஜியன் ஸ்டீவன் மார்க்கர்ட்ட கேட்கிறப்ப, அப்பாடா ஒரு வழியா வலிக்க வந்துட்டான் அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்றப்ப, நீ இந்த ஃபைட்டரை நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் பார்க்குறேன், என்டர்டைன்மெண்ட்காக தான் வந்திருக்க, ஆனால் உலகம் முழுக்க இருக்க சக்தி வாய்ந்த வீரர்கள் எல்லாமே இங்கே தான் சண்டை போட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணி கட்டுவாங்க. ஸோ என்னடா சொல்ற, பாயிண்ட்டுக்கு வாடா அப்படின்னு லீஜியன் சொல்றப்ப, நாம ஏன் இதை ஒரு டிரா மேட்சா மாத்திரக்கூடாது அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்றாங்க. இதனாலதான் இப்ப பேட்டில் அரனால லீஜியன் ஸ்டீவன் மார்க்கர் ஒருத்தர் நேருக்கு செஞ்சுக்கிறாங்க. ஆனா ஸ்டீவன் மார்க்கர் பின்னாடி பார்த்தோம்னா நிறைய உலகம் முழுக்க, அதாவது அமெரிக்கா முழுக்க இருக்க நிறைய ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க ஸ்டீவன் மார்க்கர் கூட. அதாவது லீஜியன் என்ன கண்டிஷன் போட்டிருப்பாருன்னா, சரி நான் ஃபைட் பண்றேன், அந்த வீரர்கள் எல்லாருமே கலாமிட்டிஸ் கூட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சண்டை போடுவாங்க, அவங்க எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிடுவா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை நான் சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு லீஜியன் சொல்றப்ப உடனே அப்போ ஸ்டீவன் மார்க்கர் நினைச்சு பார்க்கறான். ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்க கூட சண்டை போட விட்டா அது ஆல் ஸ்டார் பேட்டில் ஆயிரும், நம்ம ரெண்டு பேரும் அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டாங்க, இதுல யார் ஜெயிச்சா யார் தோத்தா என்ன, நீ அப்படி தோத்தாலும் நிறைய பேர் கூட நீ ஃபைட் பண்றதுனால தான் தோத்தன்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் நினைக்கிறான். ஓகே லீஜியன் சண்டைக்கு தயாரா அப்படின்னு ஆர்வத்தோட லீஜியான சண்டைக்கு கூப்பிடா ஸ்டீவன் மார்க்கர். அப்போதைக்கு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, சரி சண்டே என்ன விறுவிறுப்பா ஆகலான்னு. எல்லாரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீவன் மார்க்கருக்கும் லீஜியானுக்கு இடையில நடந்த அந்த ஃபைட் ரெக்கார்டை போட்டு காமிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் கொடுக்குறாங்க. வீடியோ ஓடுது, அதில் பார்த்தோம்னா ஸ்டீவன் மார்க்கர் லீஜியன் முகத்திலே அடிச்சு சாய்க்கிறான். ஆஹா ஓ லெவல்ல நீ ஏன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு அந்த வீடியோ ஓடி இருக்கு. அதை பார்த்து எல்லா மக்களும் ஸ்டீவன் 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 சேரப் பண்றாங்க. எவன்டா இந்த வீடியோ இப்ப போட சொன்னது அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் ஷாக் ஆகுறான். பாத்துக்க லீஜியன் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த வீடியோ போடுவானே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்றான். இது ரொம்ப எரிச்சலா இருக்கு அப்படின்னு லீஜியன் சொல்றான். அவ்வளவுதான் சோலி முடிச்சு அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் நினைக்கிறான்.
30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீவன் மார்க்கர்ட்ட லீஜியன் தோத்தது உண்மைதான். ஆனா டேய் நான் உங்ககிட்ட பணத்துக்காக தோத்த வீடியோவை இன்னும் போட்டு காமிச்சுக்கிறியாடா அப்படின்னு சொல்றப்ப ஸ்டீவன் மார்க்கர் சும்மாவா தோத்த, $5 trillion 5 trillion கொடுத்து தானே தோத்த, அட்லீஸ்ட் இந்த வீடியோ கூட போடக்கூடாதா அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் கத்துறான். அது வேணுமணிக்கு தோத்தாங்களா, என்னது $5 trillion அப்படின்னு எல்லாரும் குசுகுசுன்னு பேசிக்கிறாங்க. அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் ஐயோ இவங்க இருக்கிறது மறந்துட்டேன், எல்லாரும் குசுகுசுன்னு பேசிக்கிறீங்க, சண்டை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் கத்துறான். எல்லாரும் லீஜியன் மேல கொத்தா தாவி போறாங்க. அப்போதைக்கு அங்க கூட்டத்துல இருந்து என்னப்பா பணம்னு என்னென்னமோ பேசிக்கிறாங்க அப்படின்னு குருந்தாணி கேட்கிறப்ப, ஆமா நீ என்ன கேட்டியா அதான் உண்மை, அந்த பேட்டில்ல கிடைச்ச டொனேஷன் மணியை அநேகமா ஸ்டீவன் மார்க்கர் லீஜியனுக்கு கொடுத்து என்னைக்கே தோக்கடிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல உட்காந்து இந்த கெவின் ஹசார்ட் இதுக்கப்புறம் என்னால பொறுத்திருக்க முடியாது, டே லீஜியான் வரவே கூட எல்லாம் சண்டை போடுற, ஏன் கூட நீ உருப்படியா சண்டை போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கெவின் பேட்டில் அரேனாக்குள்ள தாவி குச்சி வர்றான், இந்தா வந்துட்டேடா அப்படின்ட்டு. அப்போதைக்கு ஹியூ ஆர்டர்ஸும் குருந்தாடியும் இவன் அப்படியே பின்னாடியே விட்டுட்டு வந்திருக்கலாமே, ஏன் கூட்டிட்டு வந்தோம், அவனை போய் பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஏறி அவங்களும் பேட்டில் அரேனாக்குள்ள குதிக்கிறாங்க. லீஜியான் யூ பாஸ்டர்ட், இதெல்லாம் நடக்க எனக்கு முன்னாடி தெரியும்டா, உன்னால தனியா ஜெயிக்க முடியும்னு சொல்லி உன்னோட ஆளுகளையும் கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு லியோ டிசைபிள்ஸும் இங்கிட்டு பார்த்தோம்னா இங்க நிறைய மணி பெட்டு வச்சிருக்கோம்ப்பா, இதெல்லாம் அப்படி நடக்கக்கூடாது எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு சாதாரண மக்களும் எல்லாரும் உள்ள பேட்டில் அரேனாக்குள்ள கூச்சிடுறாங்க. உள்ள மொத்தமே கலவர பூமியா மாறிடுது. அப்போதைக்கு மறுபடியும் அதே ஆள் முகத்துல ஒருத்தன் டிராப் கிக் வைக்கிறான். யாருன்னு பார்த்தா கெவின் ஹசார்ட் தான் டிராப் கிக் வைக்கிறான். இது எல்லாமே நேரடி ஒளிபரப்பு சோசியல் மீடியால. விஐபி ஏரியால இருக்கீங்களா, என்ன கருமுண்டாது எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுங்களா அப்படின்னு சொல்றாங்க. நேரம் பார்த்து கேப்டன் ஆலிவர் இருக்கானா அப்படின்னு விஐபி ஒருத்தங்க கேட்கறான். எங்க தான் போய் தலைஞ்சானா. அப்போதைக்கு இங்கிட்டு இருக்கான் கேப்டன் ஆலிவர். போட்ட பிளான்ல வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றப்ப சரி பிளான் பியை போடலாம் அப்படிங்கிறான். அப்போதைக்கு ஹியூகா அங்க இருந்துட்டு என்ன பிளான் பின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹியூகா கேட்கறா. ஓ வைஸ் கெஸ்ட்லாம் நீங்க என்ன இங்க பண்றீங்க, முக்கியமான ஈவென்ட் எங்க போனீங்க அப்படின்னு இவன் ஆலிவர் கேட்கறான். எங்க போனேனா, நீ தான் எனக்கு ஒரு வேலை கொடுத்து அதை போய் முடிச்சுட்டு வான்னு அனுப்பிச்சுட்டா, உனக்கா ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஆலிவர்கிட்ட சொல்றப்ப ஓ நிறைய விஷயம் என் மண்டையில ஓடி இருக்கு, அதுல நான் மறந்துருப்பேன் அப்படின்னு ஆலிவர் சொல்றான். மன்னிச்சுக்கோங்க வைஸ் கேஸ்டரான்னு வேற சொல்றான். இதுக்கு ஹியூவாவுக்கு டவுட் வருது, என்னையில இருந்து நீ எனக்கு மரியாதை கொடுத்து இப்படி பேச ஆரம்பிச்ச, யாரா நீ அப்படின்னு ஹியூவா இங்கிட்டு ஃபயர் ஆகுறா. பேட்டில் அரேனால எல்லாரும் பயங்கரமா ஒருத்தர் அடிச்சுட்டு உருண்டுகிட்டு கிடக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பவர் பஞ்ச் யாருக்கோ உழுகுது. அப்போதைக்கு ஸ்டீவன் மார்க்கர் கட்டுறாங்க. டே ஆலிவர் எங்கடா போனா, இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துருக்கு, உன்னை ஆளவே காணண்டா அப்படின்னு நினைக்கிறப்ப அவன் முன்னாடி ஒரு 10 பேர் ஏர்ல பறக்குறாங்க சினிமா மாதிரி. டேட்டா ஹஸ் பீன் ஆப்டைன் ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. மறுபடியும் டேட்டா ஆப்டைன் வைல்ட் பீஸ்ட் ஸ்கில் அப்படின்னு ஒரு என்னன்னு பார்த்தா லீஜன் அடிக்கிற ஆளு எல்லாத்தோட ஸ்கில்லையும் அனலைஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிருக்காரு. ஸ்டீவன் மார்க்கரை காட்டுறாங்க. ஸ்டீவன் மார்க்கரை சுத்தி ஒரு 10 பேர் ஏர்ல பறக்குறாங்க. ஆஹா எல்லாம் ஒருத்தரா, தேங்க்ஸ் ஸ்டீவன் மார்க்கர், உன்னாலதான் இவ்வளவு டேட்டா என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு லீஜன் சொல்றான். என்னது டேட்டாவா, எல்லா ஃபைட்டர்ஸும் ஒரே நேரத்தில் ஃபைட் பண்ணணும்னு சொன்ன, அப்போ நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டியா, ஆஹா இப்போதான் உனக்கு எல்லாம் புரிய வருதா, நீ எப்பயும் போல இன்னும் முட்டாப்பேலாவே இருக்கியாடா அப்படின்னு லீஜியானு ஸ்டீவன் மார்க்கரை பார்த்து சொல்றாரு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாது, நான் என்னோட ஃபுல் பவரை காட்டி ஸ்டார்டிங்லேயே அவங்க கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டீவன் மார்க்கர் அப்படியே லீஜியான் மேல பாயிரப்பே மூக்கு மேல சத்துன்னு ஒரு குத்து உழுகுது. உளுந்த குத்துற ஆளு மின்னல் வேகத்துல போய் தெரிச்சு தரையில உழுகுறான். தெரிச்சு உழுக கூட இல்ல, அடுத்த செகண்டே லீஜியான் வந்து இன்னொரு குத்து குத்துறான். அப்போதைக்கு செம்ம ஃபாஸ்டா வருது ஃபிஸ்ட். அப்போதைக்கு தான் ஸ்டீவன் மார்க்கர் என்ன வேகண்டா அப்படின்னு நினைக்கிறப்ப சரமாரியா குத்து மலை சட்டு ஸ்டீவன் மார்க்கர் பொழியுது. இப்படியே விட்டா நான் செத்து போயிருவேன், எப்படியாச்சும் என்னோட டிவைன் அசன்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப இவன் குத்துற எனக்கு அது கூட டைம் கொடுக்க மாட்டானே, என்னோட பவர் யூஸ் பண்ண அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் நினைக்கிறான். அந்த இடத்துக்கு கெவின் ஹசார்ட் வந்துடுறான். டே லீஜியான் ஏன் கூட சண்டை போடுறா வாடா அப்படின்னு சொல்லி கெவின் ஹசார்ட் கத்துக்கிட்டே வரான். அப்போதைக்கு கெவின் ஹசார்ட் மண்டை மேல கூரையை பொழந்துக்கிட்டு எவனோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே அடிச்சுட்டு பறந்துட்டு கரெக்டா லீஜன் ஸ்டீவன் மார்க்கர் இந்த இடத்துல வந்து விழுகுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹியூகாவும் கேப்டன் ஆலிவரும் தான் டம்முன்னு வந்து கரெக்டா லியோ செயின்ட் மேல வந்து விழுந்துடுறாங்க. கரெக்டா லீஜியான் ஜம்ப் அடிச்சு எஸ் ஆயிடுறாரு. உன்னோட உண்மையான உருவத்தை காட்டியே இல்ல நானே என் கையால கிழிச்சு பாக்கட்டா அப்படின்னு ஹியூகா கேப்டன் சொல்றப்ப அக்வாரிஸ் ஸ்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் டிஸ்பிள்னு வரும். ஆக்சுவலா இது அக்வாரிஸ்னு வராது, பைசஸ் ஸ்கில்னு வரணும். ஏன்னா இங்க டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிருக்கு. யாருன்னு பார்த்தா கேப்டன் ஆலிவர் இடத்துல ஒரு பொம்பளை இருக்கா. இவ தான் கேப்டன் ஆலிவர் மாதிரி தன்னால நடிச்சிருக்கா. இவ பேர் என்னன்னா சில்வியா, அதாவது அக்வாரிஸ் ஸ்கில்ல WS ரேங்க்ல இருக்கவ. அது கேப்டன் ஆலிவர் ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லா லியோ டிசைபிள்ஸ் கேட்கிறப்ப கேப்டன் ஆலிவர் பொண்ணுலாம் கிடையாது, இவ தான் கேப்டன் ஆலிவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு கெவின் ஹசார்ட் நான் லீஜன் கூட சண்டை போறப்ப இது மாதிரி ஏதாச்சும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்திய தரையில குத்தி எந்திரிக்க பார்ப்பான். அப்போதைக்கு சதக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு பார்ப்பான். அப்போதைக்கு அவன் ஒரு ஆளை நெஞ்சில குத்தி சொருகி வச்சிருப்பான் தன்னோட வின்ஃப்ராஸ்ட் ஸ்வாட வச்சு. கெவின் ஹசார்ட் அந்த இடத்துல ஒரு ஆளை கொன்றுவான் தன்னோட ஸ்வாட வச்சு. அது எல்லா இடத்துலயும் லைவ் டெலிகாஸ்ட்
டெலிகாஸ்ட் ஆயிருக்கனால எல்லாரும் பார்த்து மிரண்டுருவாங்க. ஐயோ கெவினா சாரு கொண்டுட்டான்டா ஒருத்தனை அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் சண்டை போட்டுக்கு இருந்தவங்க கூட தான் சண்டையை நிப்பாட்டிட்டு எல்லாரும் கெவினா சாரை தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கெவினா சார் சொல்றப்ப ஒரு குரல் கேக்குது. எப்படி நான் தான் கண்டுபிடிச்ச, உனக்கு எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு கெவின் அசார் அப்படின்னு அந்த டெட் பாடியிலேருந்து குரல் வருது. அடுத்த செகண்டே ஒரு பிரகாசமான ஒளி அந்த டெட் பாடியில் வருது. அந்த டெட் பாடியில் நிறையா லிப்ராவோட கோல்டன் வெயின்ஸ் இருக்கு. இது லிப்ராவோட பவர் ஆச்சு. இது எப்படிங்க அப்படின்னு பார்த்தா லிப்ராவோட ரெலிக்கை காட்டுறாங்க. அதை தொடர்ந்து அந்த டெட் பாடியையும் காட்டுறாங்க. அது உயிர் வந்து தன்னால் எந்திரிச்சு நிற்கிது. நான் நினச்ச மாதிரியே கெவின் லிப்ராவுக்கு இணையா இருக்க விர்கோவோட செயின்ட்டு ரொம்ப பயங்கரமான ஆள் தானே. இந்த கலவரத்துலையும் இந்த உடம்புக்குள்ள நான் ஒளிஞ்சிருக்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு லிப்ராவோட பப்பட் சொல்றான். உடனே ஒரு மயான அமைதி நிலவுது. எல்லாரும் கெவினை பார்க்குறாங்க. கெவினை இங்கிட்டுன்னு திருன்னு பார்த்து முழிச்சிட்டு நீ அந்த உடம்புல தான் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் லிப்ரா, என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு கெவின் ஒரு உருட்டை விட்டு தப்பிக்கிறான். லீஜியான் எப்படா நீ உயிர் பொழைச்ச? அந்த டீமன் டவர்ல இருந்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஏறி வருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. வாய மூடு, கோலத்தனமாக தான் எல்லாத்தையும் நீ பண்ணுவியா? இதனால தான் உன் மூஞ்சியை நான் மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். எவ்வளோ லக்கியா நீ இருக்கணும் மறுபடியும் உயிரோட வர்றதுக்கு. கெவின் என்னாச்சு? லீஜியனை ஒழுங்கா இதயத்துல நீ குத்தலையா? கெவின் ஹாசரை காட்டுறாங்க. கெவின் ஹாசர் முகம் அப்படியே அதிர்ச்சியில இருக்கு. வாய மூடு, இதுக்கப்புறம் என் மேல யாரு பழி போடுறத நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கெவின் ஹாசர் கத்துறான். இதுல இருந்து நலிவெறலான்னு மட்டும் நினைக்காத கெவின், நீ தானே லீஜியானுக்கு ஒழுங்கா முடிவு கட்டுறேன்னு சொன்ன. இதுக்கு நான் மட்டும் சாட்சி இல்லை, கேன்சர், கேப்ரிகான், பைசஸ் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அப்போதைக்கு ஒரு சூறாவளி தீப்பிளம்பு அந்த பப்பட்டை இரிச்சு சாம்பலாக்குது. சாகிட்டாரஸ் அப்படின்னு கெவின் ஹாசர் கத்துறான். உடனே ஹியூகோ ஆட்டர்ஸ், அவ சொல்றதெல்லாம் கேட்காத கெவின், அவ இப்படியாப்பட்ட பொம்பளைன்னு உனக்கு தெரியும்ல, லிப்ரா வாய மூடு அப்படின்னு ஹியூகோ ஆட்டர்ஸ் சொல்றாரு. டிசப்பாயின்மெண்ட் ஹியூகோ ஆட்டர்ஸ், உன்னோட பவர் உனக்கு திருப்பி கிடைச்சும் உன்னால இந்த உடம்ப அவ்வளவு சீக்கிரம் எரிக்க முடியாது. உடனே கெவின் ஹாசர் தன்னோட ஸ்வாட வின்ஃப்ராஸை யூஸ் பண்ணி அந்த பப்பட்டை அழிக்க போறான். உன்னோட ஸ்வாடோட ஷார்ப்னஸும் பத்தாது அப்படின்னு அந்த பப்பட் சொல்லுது. கெவின் ஹாசர் ஒரு அட்டாக்கை லேண்ட் பண்ணுறான். ஆச்சரியப்படுற விதமாக அந்த அட்டாக்கையும் அந்த பப்பட் தாங்கிடுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி லீஜியான முதுகில் குத்துனவனா நீ, என்னால் நம்ப முடியலை. கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாமல் அவன் கூட போய் நிற்கிற அப்படின்னு அந்த பப்பட் சொல்லுது. இவனை என்னால் குத்தி தொலைக்க முடியலையே, இவனோட பவருக்கு பின்னாடி இருக்க ஒரே காரணம் தட் சோடியாக் ஸ்டிக்மா அப்படிங்கிறாங்க. சோடியாக் ஸ்டிக்மாங்கிறது ஹோலி காட்ஸ் இருக்காங்களே, அவங்க தன்னோட ஃபேவரட்டான டிசைபிள்ஸுக்கு பவர் கொடுப்பாங்கன்னா அந்த பவர் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? செயின்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ தட் பப்பர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜிசெலே லாரன்ஸ் லிப்ரா செயின்ட். ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் கெவின் ஹாசர் பின்னாடி இருந்து காட் ஆஃப் ரேஞ்சில் தாவி அந்த பப்பட்டு மேலே ஒரு போடுறாரு. ஆனால் அந்த பப்பட்டு தன்னோட கோல்டன் வெயினை வச்சு அப்படியே பிடிச்சிக்குது. இது என்ன அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட முடியும்னு நினச்சியா லீஜியா? இந்த ஸ்டோடியாக் ஸ்டிக்மா இருக்கிறது ஹோலி காடோட பிளெஸிங்கை தொடர்ந்து வாங்குறதுக்கு சமம். நீங்கள் உங்கள் ஹோலி காட்டை இருந்து பிளெஸிங் வாங்குறது வரைக்கும் என்னைய தோக்கடிக்கிறது முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறப்பயே அந்த ஒயினை உடைக்கிறாரு, கிழிக்கிறாரு. இப்போ எங்கே போச்சோம் சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடியாக் ஸ்டிக்மாவில் நடுப்புற ஒரு கோட்டை போட்டு அதையும் உடைக்கிறாரு, அந்த பப்பட்டையும் சோழியை முடிக்கிறாரு. இப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா லிப்ரா செயின்ட் ஜிசெல்லே லாரன்ஸை காட்டுறாங்க. அவள் பார்த்தோம்னா செம்ம சாக்கில் இருக்கா. ஹோலி காடோட பிளெஸ்ஸிங் ஸ்டிக்மாவே உடச்சிட்டானே அப்படின்னு இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படின்னு யோசித்துக்கு இருக்கா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதான் பண்ணியிருக்கேன் லீஜியான். அதோட காலை காட்டுறாங்க. அவன் சொல்கிறான் லீஜியானை வச்சு லியோ சைன்ட்டை போட்டு தள்ளணும்னு போட்ட பிளானு ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல அப்படிங்கிறான். ஆமாம் கடைசி நேரத்தில் அந்த பிளானை போட்டனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உன்னோட மெடிக்கல் சர்ஜரிலாம் எப்படி போச்சு அப்படின்னு யார்ட்டையோ கேட்குறாவ. யாருன்னு பார்த்தா லியோ சைன்ட்டோட கேப்டன் ஆலிவரை காட்டுறாங்க. அவன் பார்த்தா உடம்பு பயங்கரமாக இருக்குது. ஏதோ ட்ரக்கு மெடிக்கல் சர்ஜரிலாம் பண்ணி லியோ சைன்ட்டை போடுறதுக்காகவே வந்திருப்பான் போல. சரி லாரன்ஸ் சொல்கிறா, நீ இனிமேல் லியோ கேப்டன் கிடையாது, வருங்காலம் லியோ செயின்ட் அப்படிங்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க 2 பேரும் கூட்டா சேர்ந்து ஸ்டீவன் மார்க்கரை என்னமோ பண்ண போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. லியோ அரணாவை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோன்னா ஒரு விண்டோ பாப் ஆகாது. புது டேட்டா கலெக்ட் ஆகிருக்கு. ஸ்டோடியாக் ஸ்டிக்மாங்கிற பவரை நீங்கள் ஆப்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு விண்டோ பாப் ஆகுது. லீஜியான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை என் எடுபுடின்னு கூப்பிடவே எனக்கு வெக்கமாக இருக்குடா.
ரைசஸ் ஏன் லிப்ரா சைடு போனான்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் செயின்டாரன்ட்டு எப்படா ஒரு கேவலம் ஒரு பப்பட்டிக்கிட்ட போய் தோக்குறீங்க அப்படின்னு லீஜான் திட்டுறாரு. இதில் உருப்படியாக ஒரு வேலை யார் பார்த்தானா ஹியூகா மட்டும்தான் மாறு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு ஹியூகாவை பாராட்டுறாரு. கெவின் சார் லீஜான் நீ உன்னோட ஹோலி கார்டை சம்மன் பண்ணியா அந்த லிப்ராவோட பப்பட்டை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப லீஜான் சொல்கிறாரு, என்னது ஹோலி கார்டா, எனக்கு ஹோலி கார்டே இல்லைப்பா அப்படிங்கிறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கெவின் சார் சொல்கிறான். ஹியூஆட்டர் சொல்கிறான், ஜோடியாக் ஸ்டிக்மாங்கிறது ஹோலி கார்டால் டைரெக்டாக வழங்கப்படுற பிளெஸ்ஸிங்கு, அதை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அழிக்க முடியாது, எப்படி நீ அழிச்ச அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஹோலி கார்டோட அத்தாரிட்டி பவர் இல்லாமல் அதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, சரி இந்த போட்டியில் யார் ஜெயிச்சது, நான் தானே ஜெயிச்சேன் அப்படின்னு லீஜன் கேட்குறாரு. உடனே ஒருத்தன் குறுக்கால வந்து இல்லை இதை போட்டின்னு கன்சிடரே பண்ண முடியாது, ஏன்னா லிப்ரா சைண்டு குறுக்கால வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுவும் இல்லாமல் கலவரமே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறான். லீஜன் உடனே கட்டாக் முட்டக்குன்னு பல்ல கட்டிக்கிறாரு. இந்த போட்டிக்கு யார் வின் பண்ணான்னு முடிவு சொல்லி ஆகணுப்பா, ஆனால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப கேப்டன் ஆலிவரும் இல்லை, நம்ம லியோ செயின்ட்டும் மயக்கத்தில் இருக்கான், அப்போ வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூகா தான் இது போட்டிக்கு முடிவு சொல்லணும் யார் வின் பண்ணான்னு யூகாவை சூஸ் பண்ணுறாங்க. என்னது நானா அப்படின்னு யூகா கேட்குறா. ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். யூகா உன்னோட முடிவு என்னது அப்படின்னு லீஜன் ஹியூகாட்ட கேட்குறாரு. உடனே ஹியூகா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு லீஜியான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாரும் சூப்பர் அப்படி போடு அப்படின்னு லீஜியான் ஜெயிப்பான்னு பெட் கண்டவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. போடு இனிமே நான் பணக்காரன் ஆயிருவேன், இனிமே யாரும் என்னைய தடுக்க முடியாது அப்படின்னு சந்தோஷத்துல லீஜியனை போட்டு தூக்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா லீஜியன் மேல பெட் கட்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கெவின் ஹியூஆட்டர்ஸ்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி லீஜியான்ட்ட ஏதாச்சும் ஹோலி கார்டு ஹோலி பவர்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹியூஆட்டர்ஸ் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா லீஜியான் ஜோடியாக் ஸ்டிக்மாவே அடிச்சு உடைச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் மற்ற சைன்ட்டை விட இவன்கிட்ட நிறைய பவர் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப புது ஜோடியாக் சைடு அவனோட காடாக இருப்பானோ அப்படின்னு சொல்கிறான். டெய்லியோ நீ அங்கிட்டு போங்கடா, இங்கே வாங்கடா, அதை எடுங்கடா இதை எடுங்கடான்னு சொல்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பிக்கி பேங்க்கு இருக்க எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிருக்கு. அதுவும் இல்லாமல் லீஜியானு அவருக்கு சூஸ் பண்ண ஒரு சில லியோ டிசைபிள்ஸை தன்னோட ஒஃபிஸ்கஸ் செக்ட்டுக்கு மாற்ற பார்க்குறாரு. யூ லியோ முட்டா பையிலே, உன்னோட டிவைன் ஆர்டிஃபேக்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன், உன்னோட டிசைபிள்ஸையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு லீஜன் சிரிக்கிறாரு. அதுக்கு கெவின் சார் இவன் மட்டும் டிவைன் ஹோலி கார்டா ஆனா இந்த உலகமே விலங்குண்டா சாமி அப்படின்னு சொல்றான். உடனே ஹியூஆட்டர்ஸ் நீ லீஜன் டிவைன் கார்டுன்னு சொல்றியா, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறான். கெவின் சார் இல்லைன்னு தலையாட்டுறான். அப்போ நீ நினைக்கிறத வச்சு தான் சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப ஆமான்னு தலையாட்டுறான். தனமாக ஏதாச்சும் உளறி இருக்காதான்னு ஹியூஆட்டர்ஸ் கெவின் சார் கழுத்தப்பட்டு சசுக்குன்னு நசுக்கிறாரு. ஹாஸ்டல் கார்ல்ஸ் சாதாரண சயின்ஸ் நாம சொல்றதையே கேட்க மாட்டாங்க, ஆனால் லீஜியான் ஈஸியாக அவங்களுக்கு ஆர்டர் போட்டு வேலை வாங்குறான் அப்படின்னு கெவின் சார் ஹியூஆட்டர்ஸ் சொல்கிறான். ஹியூஆட்டர்ஸ் நீ சொல்கிறனால மட்டும் எல்லாம் உண்மையாயிருமா, எப்போ சாதாரண மனுஷன் கடவுளாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெவின் சாரை போட்டு அடிக்கிறான். அப்போதைக்கு லீஜியான் நினச்சி பார்க்குறாரு, இந்த லிப்ராவுக்கு கரெக்டாக நான் டீமன் டவரை எங்கே குத்து வாங்கினேன்னு கரெக்டாக சொல்கிறா, இதயத்திலாம் குத்து வாங்கினேன்னு ஏதோ அவள் நேரில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறா, இல்லாட்டா அவள் தான் குத்தி இருக்கணும் அப்படின்னு லீஜியன் நினைக்கிறாரு. கன்ஃபார்மாக இவ இதில் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு லீஜியன் நினைக்கிறாரு. லிப்ரா அவளோட ஹோலி கார்டோட ரொம்ப கனெக்ஷனில் இருப்பா போல க்ளோஸாக, ஒருவேளை அந்த ஹோலி கார்டும் சேர்ந்து என்னைய கொள்றதுக்கு பிளான் போடுறாங்களோ அப்படின்னு லீஜியன் நினச்சி பார்க்குறாரு. லீஜியன் முன்னாடி ஒரு விண்டோ பாப் ஆகுது. அதில் என்ன சொல்லுதுன்னா அவரோட செக்டர் சேர்ந்துருக்க புது டிசைபிள்ஸ்க்குலாம் ஆசீர்வாதம் இவர் வழங்கணுமா, அப்படி வழங்கினாதான் அந்த டிசைபிள்ஸோட எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்லாம் அவேக்கன் ஆகுமா, அப்படி ஆசீர்வாதம் வழங்கினா அது மாதிரி ஸ்கில்லாம் அவேக்கன் ஆகாதான். ஓ அப்படின்னா நான் சுஞ்சைக்கு உடனே பேப்டிசம் கொடுக்கணும் அப்படின்னு லீஜா நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஹே ஹியூகோ நீ இன்னும் பொண்டாட்டியும் அங்கிள் ஜேவனையும் பார்க்கல, அவங்க கண் முழிச்சிலேருந்து வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களையும் பார்ப்போம், என்னோட டிசைப்பிளையும் பார்ப்போம், லெட்ஸ் கோ. கனடாவில் இருக்க ஸ்கார்பியோ ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா யாரோ லீஜியானு வின் பண்ணதை டெலிகாஸ்ட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா ஸ்கார்பியோ செயின்ட் ஹெய்லி. சேர்ல உட்காந்து இருந்தவ எந்திரிச்சு வந்து டக்குன்னு லீஜியானோட உருவத்தை கண்ணாடியில் பார்த்து ஜொல்லு விட்டு தடவிக்கிருக்கா. அவள் லீஜனை பற்றி சொல்லி விட்டுருக்கப்ப டக்குன்னு அவளோட டிசைபிள் திறந்து வந்து கதவை இருக்க நம்ம ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. இதை பார்த்துட்டு ஹெல்லி டக்குன்னு பயந்துடுறா. பயந்துட்டு டீ கப்பை அவன் மண்டையில கொட்டிடுறா. 1000 அழகியர் பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சுன்னு ஹெல்லி கேட்குறா. ஜெமினி லிப்ராவும் கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனால் சாகிட்டாரஸோட மையன் சுஞ்சே எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, வேற என்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு ஹெல்லி கேட்குறப்ப டிசைபிள் சொல்றா. அதாவது ஹெவன்லி
கேட் ஸ்குவாட் அப்சர்வேஷன் படி 13வது ஒரு செக்ட் பிறந்திருக்கு. அந்த செக்டோட செயின்ட் லீஜியன் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. அதுவும் இல்லாம அந்த செக்டோட முதல் டிசைபிள் சுஞ்சேன்னு சொல்றா. இந்த டிவைன் காட் சிஸ்டம்ங்கிறது ஜோடியாக் சயின்ஸை பேஸ் பண்ணியிருக்குமா. இது யாரால உருவாக்கப்பட்டதுன்னா 12 ரசிகர்களோட செக்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டதான். அதாவது இவங்க இந்த நட்சத்திரத்தில் ஏற்படுற மாறுதல்கள் நகர்வுகள் அதை கண்டறிய தான் இந்த டிவைன் காட் சிஸ்டம் ஒன்று உருவாக்கியிருப்பாங்களாம். அதை வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகிறங்கிறத அந்த செக்ஸுக்கு, அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட செயின்ஸோட செக்ஸுக்கு என்ன நடக்க போதை கண்டறிவாங்களாம். ஆல்ரெடி இருக்க 12 செக்ஸே யார் டாப்புங்கன்னு ஒருத்தன் போட்டு அடிச்சு சாவுறாங்க. இதில் புதுசாக வேற ஒரு செட் உருவாயிருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட ஃபர்ஸ்ட் டிசைபிள் சுஞ்சன் வேற தெரிய வந்திருக்கு. இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் சும்மா விட மாட்டாங்க, அவனை எல்லாரும் டார்கெட் பண்ணுவாங்கன்னு வேற சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன நிலைமையில இருக்குன்னு ஹேலி கேட்குறா. அதுக்கு டிசைபிள் சொல்கிறான் ஹாஸ்பிட்டலில் கலவரப்புமையா இருக்கு. ஏன்னா சுஞ்சன் மேலே நிறைய பேர் பவுண்டி வச்சிருக்காங்களாம். அவன் புதுசாக உருவாக்கிற செக்டோட ஃபர்ஸ்ட் டிசைபிள்னால. அதுக்கு ஹேலி சொல்றா, ஓ அப்பனா அவனை காப்பாற்ற நம்ம ஆளுகளை அனுப்பணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டிசைபிள் மிஸ்டர் யூஜின் ஆல்ரெடி அங்கே தான் போய்க்கிருக்காரு அப்படின்னு டிசைபிள் சொல்றா. இதை கேட்டோன்னே ஹேலி அண்ணா சொல்ற அப்படின்னு சாக்காகிறா. அப்போதைக்கு ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது. யூஜின் அங்கே தான் இருக்குன்னு அங்கே போறான். அப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி வெளியே இருக்க இடத்த பார்த்தோம்னா பெரிய கலவர பூமியா அப்படி இப்படின்னு இருக்கு. அப்போதைக்கு நிறைய பேர் அடிபட்டு திருச்சு பறந்துக்கு இருக்காங்க. லேசியானோட காட்லி அவட்டார்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் கோவமா இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்களோட பிரேவை நீங்க திருட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சுஞ்சேவை கொல்ல வந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருக்காங்க. சுஞ்சேவை நாம கொல்ல வந்தோம், ஆனா நம்மளே இவங்க கொண்டுருவாங்க போலயே, இந்த ஹவுஸ் கார்டு இருக்க வரைக்கும் எதுவுமே நடக்காதுரா அப்படின்னு வந்த அசாசின்ஸ் எல்லாமே பயப்படுறாங்க. என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ் கார்டு வந்தவங்க எல்லாம் போட்டு தள்ளிடுது. இந்த கலவரத்து மத்தியில யாரும் ஒளிஞ்சிருக்கானா சுஞ்சே பதற்குள்ள ஒண்டி இருக்கான். வந்த அசாசின்ஸை டீல் பண்ண நீ ஹவுஸ் கார்ட்ஸை இறக்கி விடுவேன்னு நினைச்சு பார்க்கல. உன்னோட மானா தீர்ந்து போனோன்னு நீ அவங்க கிட்ட மாட்டிட்டு செத்துருவேன்னு நினைச்சேன், ஆனா இப்படியே தப்பிச்சிட்ட அப்படின்னு அந்த ஸ்பிரிட் கிங் எலிசியன் சொல்லுது. அதுக்கு சுஞ்சே சொல்றான் எல்லாம் கை வந்த கலடா அப்படின்றான். எவ்வளோ தைரியம் இந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்டுக்கே நீ ஆர்டர் போடுவ. லீஜன் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்தா நானும் அப்படி நடக்கணுமா, உன்னைய போடாமல் நாங்கள் விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஹோல்ட் அவட்டார்ஸ் எல்லாமே சுஞ்சேவை பூட்டுத்தலை விரி கொண்டு தேடி இருக்காங்க. அதனால தான் சுஞ்சேவை கொள்ள வரவங்கலாம் இவங்க கொண்டு இருக்காங்க. சாயிடாரஸ் மிஷினரி குரூப்லாம் எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, நான் கரெக்டான டைம் வந்து இங்கேருந்து எஸ் ஆயிருவேன் அப்படின்னு சுஞ்சே சொல்கிறான். நீ தான் சியான் சுஞ்சேவா அப்படின்னு பின்னாடி யூஜின் வந்து நிற்கிறான். இதை பார்த்த உடனே சுஞ்சே சாக்காயிடுறான். நீ எப்பறம் என் பின்னாடி வந்த அப்படின்னு சுஞ்சே தெரிக்கிறான். அப்போதைக்கு சுஞ்சேட்ட லீச்சான் கொடுத்த அந்த காயினை தெரிச்சு வெளியே விழுகுது. அப்போதைக்கு அந்த காயின் க்ளோ ஆகுது. என்னடா அதுல இருந்து நிறைய சத்தம் கேட்குது. நீ எங்கடா போற, என்னை மட்டும் ஏன்டா அங்கே அனுப்பிச்சுடுற அப்படின்னு சத்தம் கேட்குது. திடீர்னு அந்த காயின்ல இருந்து ஹியூ ஆட்டர்ஸ் வெளியே வந்து விழுகுறான். அப்பா அப்படின்னு சுஞ்சே மிரறான். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, லீஜன் அங்கிள் எங்க அப்படின்னு சுஞ்சே ஹியூ ஆட்டர்ஸ் கேட்கிறப்ப ஹியூ ஆட்டர் சொல்றான் என்னை மட்டும் அனுப்பிச்சு விட்டு அவன் எங்கேயோ போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே சுஞ்சே மொஞ்சியே மாறுது. நாத அப்படின்னு மாறுது. அங்க நடக்கிற கலவரம் எல்லாத்தையும் ஹியூ ஆட்டர்ஸ் பாக்குறான். அப்போதைக்கு யூஜின் நீ தானே சாகிட்டாரஸோட செயின்ட் அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு சுஞ்சே இவங்க தான் என்னை கொல்ல வந்த அசாசின்ஸ், நான் அங்கிளோட ஃபர்ஸ்ட் டிசைபிள் ஆனதுல இருந்து என்னை கொல்ல துடியா துடிச்சுக்கு இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் சொல்றான். ஹியூ ஆட்டர்ஸ் இதை கேட்டுட்டு என் பிள்ளையவே நீங்க கொல்ல பாக்குறீங்களாடா அப்படின்னு இங்கிட்டு ஹியூ ஆட்டர்ஸ் வெறியாகுறான். என்னது நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு யூஜின் கிட்ட சொல்றான். ஆனா சுஞ்சே பொய் எல்லாம் பொய்ப்பா, அவன் என்ன கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப என் புள்ள சொல்றத நம்புறதா நீ சொல்றத நம்புறதாடா அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் இங்க சொல்றான். அப்பே மகே ரெண்டு பேருமே பைத்தியண்டா அப்படின்னு யூஜின் கத்துறதுக்கு அந்த இடம் சூரிய உதயமான மாதிரி செம்ம பிரகாசமாகுது. என்னடான்னு பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா அப்போலோ கார்டு வந்திருக்கான். என்ன கதைனா இந்த கொடூரமான இனத்தை நானே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம கோபத்துல அப்போலோ சாகிடாரஸ் கடவுளே இங்க முன்னாடி வந்திருக்காரு. டிவைன் கார்டு எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப வராரு அப்படின்னு ஹியூ ஆட்டர் ஷாக் ஆகுறான். அந்த டிவைன் கார்டு இதுக்கு சம்மந்தம் இல்லாம இதுல இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னு யூஜின் இங்கிட்டு வெறி ஆகுறான். இதுக்கப்புறம் நடக்க போறது எனக்கு தெரியாது அப்படின்னு யூஜின் என்ன சொல்றான். அப்போதைக்கு யூஜினோட கண்ணு சிவப்பு கலர்ல பிரகாசமா இருக்கு. அது மூலியமா சாகிட்டாரஸ் அப்போலோ கடவுளோட பைபிள ரீட் பண்றான்னு தெரியுது. காலையில சூரிய உதயமாகி அதோட பிரகாசம் இந்த மண்ணு உலகம் மேல படுமா. அப்போதைக்கு அந்த பிரகாசத்தை வாங்குற மக்கள் எல்லாருமே அந்த அப்போலோ கடவுளை ஒர்ஷிப் பண்ணுவாங்களாம். அந்த வசனத்தை யூஜின் தான் கையால பிடிச்சி கிழிக்கிறான். மாத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பேனா உருவாகுது. அதுல என்னமோ எழுதுறான். ஆல்ரெடி இருந்த ஒரிஜினல் வசனத்தை மறைச்சு யூஜின் அவனுக்கு ஏத்த மாதிரி புது வசனத்தை உருவாக்குறான். என்ன உருவாக்குறானா இரவில் சூரியன் பிரகாசிக்காது, அதனால இந்த பூலகின் மேல சூரியனோட ஆசீர்வாதம் விழுகாது, அதனால மக்கள் சூரிய கடவுளை வணங்க மாட்டாங்க அப்படின்னு மாத்தி எழுதிடுறான். ஹியூ ஆட்டர் சாக்குறான். இங்க இப்ப என்ன நடந்துச்சு, அப்போலோ கார்டு மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சுஞ்சேவும் ஹியூ ஆட்டர்ஸ் ஆக்குறாங்க. யூஜின் சொல்றான் நைட்டு இருட்டா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றான். நைட்டு சூரியன் உதயமாக கூடாது அப்படின்னு யூஜின் சொல்றான். என்னடா பண்ணி தொலைச்சா அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் இங்க கத்துறாரு. ஒன்னும் இல்ல, தொந்தரவு பிடிச்ச டிவைன் கார்டை அடிச்சு பத்தி விட்டேன் அப்படின்னு யூஜின் சொல்றான். அப்பதான் இவன் யாருன்னு காட்டுறாங்க. ஸ்கார்பியோவோட செக்ரட்டரி யூஜின், அதாவது ஸ்கார்பியோவோட ரெக்கார்டர்ங்கிறது யூஜினுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கும்ல. ரெக்கார்டர் ஒருத்தனை கண்டுபிடிச்சு ஒபிஸ்கஸ் பைபிள்ல அவன் மூலியமா
நடக்கிற லீஜியனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிப்பிடணும்னு அந்த ரெக்கார்டர் மாதிரி ஆளு தான் இவன். இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யூஜின் மறுபடியும் அந்த சாகிட்டாரஸோட பைபிளை படிக்கிறான். படிச்சு அவனோட பவரை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணணுமே ஹியூ ஆட்டர்ஸ் அப்படியே அந்த இடத்துலயே மண்டி போடுறாரு. இதை பார்த்து சுஞ்சே சாக்காகிறான். என்னடான்னு பார்த்தா அப்பதான் ஹியூ ஆட்டர்ஸ் தெரிய வருது, இவன் சொல்ற அந்த பைபிள் வசனம் எல்லாமே அப்போலோ காடு அடிக்கடி படிப்பாரு. இவனால அந்த பைபிள்ல இருக்க வசனத்தை எடிட் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியுது. இதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் நினைக்கிறான். அதாவது இந்த பைபிள்ங்கிறது ஒவ்வொரு ஹோலி காட்ஸுக்கும் செயின்ஸுக்கும் இருக்குமா. அவங்க அந்த ஹோலி காட் செயின்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்குரிய அந்த பைபிளில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்படுமா. அப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறனால ஒவ்வொரு தாட்டியும் நியூ அச்சீவ்மெண்ட்ஸ் அதில் ஆட் ஆகுமா. அது மூலியமா அந்த ஹோலி காட்ஸுக்கும் செயின்ஸுக்கும் பவர் ஒவ்வொரு தாட்டியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுமா. பைபிள்ங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் தான் இருந்துச்சா, அது உண்மையிலே யாரும் பார்த்தது இல்லையா, கண்டதில்லையா. ஆனால் இந்த பைபிளையே மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த பைபிளில் இருக்க ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ரெக்கார்டர்னு சொன்னாங்களாம். அந்த பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் கடவுள்கள் சொல்கிற மாதிரி இவங்க எழுதி வைப்பாங்களாம். ஆனால் இவங்க ரொம்ப டேஞ்சரானவங்களாம். இப்போ அப்போலோ காடை இவங்க மறைய வச்ச மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கு இருக்க அந்த பைபிளில் இந்த ரெக்கார்டர்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அந்தந்த கடவுளுக்கு ஆபத்து ஏற்படுறதுனால இந்த டிவைன் காட்ஸும் ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸும் ஒன்றா சேர்ந்து அந்த ரெக்கார்டரோட இனத்தையே மொத்தமாக அழித்து போட்டு தள்ளிட்டாங்களாம். ஸோ அப்போலேருந்து இந்த மாதிரி ரெக்கார்டரை பார்க்குறது ரொம்ப அரிது பெரிது. ஸோ அதனால தான் அப்போலோ நேரடியாகவே வந்து கவனிக்கிறேன்ட்டு வந்திருக்காரு. ஆனால் இவன் அடித்து வரட்டான் அப்போலோவை. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸ் நினைக்கிறான். ஆணவத்தில் ஆடுறவெல்லாம் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அடிபடிஞ்சு தாண்டா ஆகணும் அப்படின்னு யூஜின் சொல்கிறான். சரி, இப்போ ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலில் எவன் பிரச்சனை பண்ணானா அவனோட பைபிளையும் போய் நான் மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்ப வானத்தில் இருந்து லீஜியானு கெட்ட வேகத்தில் அவன் புடனி மேலேயே லேண்ட் ஆகுறாரு. ஏண்டா ஹாஸ்பிட்டலில் போய் உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்ப்பேன்னு உன்னை அனுப்பிச்சி விட்டா நீ என்னன்னா இங்கே மறுபடியும் மாட்டிக்கிட்டு தவச்சுக்கு இருக்க, மறுபடியும் நான் தான் வந்து உன்னைய காப்பாற்ற வேண்டியது, உருப்படியாக ஒரு வேலை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு லீஜியானு ஹியூ ஆட்டர்ஸை திட்டுறாரு. அப்போ தான் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. எல்லா ரெக்கார்டரையும் இந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்ட்ஸும் டிவைன் கார்ட்ஸும் சேர்ந்து சரமாரியாக கொண்டு குச்சிக்கு இருப்பாங்க. அதில் பொழைச்சவன் தான் இந்த யூஜின். இந்த யூஜின் ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் மயக்கத்துலேருந்து எந்திரிப்பான். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்பான். ஓ எந்திரிச்சிட்டியா, நீ என்னோட சாங்சுவரியில் இருக்க, என் பேர் ஹெய்லி அப்படின்னு அந்த ஸ்கார்பியோ செயின்ட்டு சொல்லுவா. அதாவது இவ தான் அவனை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா. எந்த ஹோலி கார்ட்ஸுக்கும் தெரியாமல் இவ பொத்தி அவனை வளர்த்துருப்பா. ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த யூஜினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போதைக்கு அவன் மயக்கத்துலேருந்து தெரியுறான். எந்திரிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சுற்றி ஆளுகளாக இருக்காங்க. நான் ஏன் எங்கே இருக்கேன், யாரா நீங்களாம் அப்படின்னு யூஜின் மிரள்றான். என்ன கருமத்திலடா என்னைய கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கதறான். என்ன அவுத்து விடுங்கடா அப்படின்னு கதறான். அப்போதைக்கு அந்த இடத்துக்கு யார் வரானா, ஹியூ ஆட்டர்ஸ் வந்துடுறாரு. என் நண்பே இங்கிட்டு பார்த்தோம்னா அவன் பொண்டாட்டி டார்லிங் அப்படின்னு ரெண்டு பேரும் இணை பிரியாத ஜோடிகள் மறுபடியும் இணை சேர்ந்துடுறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்போதைக்கு லீஜியானு அந்த யூஜின்ட்ட போய் ஓன்ட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பவர்லாம் இருக்கும் போல அப்படின்றாரு. நீ ரெக்கார்டர் தானே அப்படின்னு லீஜியன் கேட்கிறாரு. அதுக்கு யூஜின் என்ன வளர்ற அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது அப்படிங்கிறான். நிறுத்து, நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாரு. அவரோட கேசாப் கார்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடாரு. அதுக்குள்ளக்கு நான் யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அவன் ஸ்கார்பியோட ஸ்கில்லு ஷேடோ டெலிபரேஷன் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். ஸ்கில்லை யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் யூஜின் கெட்ட வேகத்தை ஜிக்ஸாக்ல அங்க இங்கேயும் ஜெட்டு வேகத்துல பறக்குறான். பறந்துட்டு இங்கிருந்து ஒரு ஆளை நான் ஹாஸ்டேஜா பிடிக்கணும், அதை வச்சுதான் நான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹியூ ஆட்டர்ஸ் பொண்டாட்டியை கேட்சப் பண்ண போறான். ஆனா லீஜியானு ஹியூ ஆட்டர்ஸை தள்ளி விட்டு அவர் பொண்டாட்டியை செக்யூர் பண்ணி அல்லேக்கா தூக்கிட்டு வந்துடுறாரு. இங்கிட்டு யூஜினோட அட்டாக்ல இருந்து அவர் பொண்டாட்டியும் காப்பாத்திடுறாரு, ஹியூ ஆட்டர்ஸையும் தள்ளி விட்டுறாரு. எனக்கு முன்னாடி எப்படி இவன் இங்க வந்தான் அப்படின்னு யூஜின் இன்னும் வெறியாகுறான். மறுபடியும் லீஜியான் மேல கொடூரமா பாஞ்சு அட்டாக் பண்றான். ஆனா லீஜியானு அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் ஹியூ ஆட்டர்ஸ் பொண்டாட்டியை கையில வச்சுக்கிட்டே தப்பிக்கிறாரு. ஒரு அடி அடிச்சா போதுன்னு யூஜின் விரியோட தாக்குறான், சீர்றான். ஆனா ஹியூ ஆட்டர்ஸோட பொண்டாட்டி பயந்து கதறுவான்னு பார்த்தா லீஜியானை இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்றா. யோ மாமா அம்மா பயத்தில் அலறுவாங்கன்னு பார்த்தா என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு ஜெயவனங்கள்கிட்ட கேட்குறான். ஜெயவன் சொல்கிறான், ஆமாப்பா உங்கள் அம்மா லீஜியனோட மிகப்பெரிய ஃபேன், தெரியாதா உனக்கு, உங்கள் அப்பா சொல்லையா அப்படின்றான். இதை பார்த்து கேட்டு ஹியூ ஆட்டர்ஸ் மனசு புண்ணா போகுது. என் பொண்டாட்டியை இப்போ வைக்கல, இறக்கி வைடா, எனக்கு அந்த ரெக்கார்டர் இருந்தா என்ன, தப்பிச்சு போனா என்ன, இப்படி ஒன்று சண்டை போனோன்னு அவசியம் இல்லை, இறக்கி விட்றான் என் பொண்டாட்டியா போத அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ரெக்கார்டரு
இப்பதான் என் ப்ரைடு இதா இருக்கு, நான் ஒரு அடி அடிச்சே தீர்வேனே, இன்னும் சீரிட்டு போய் லீஜியான் அட்டாக் பண்றான். ஐயோ டார்லிங், இதுக்கப்புறம் லீஜான் என்னை இது மாதிரி கட்டி தழுகுவாரான்னு தெரியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க டார்லிங் அப்படின்னு ஹியூ ஆட்டர்ஸோட ஒய்ஃப் சொல்றா. இதை கேட்டோடனையும் ஹியூ ஆட்டர்ஸுக்கு உயிரே இல்ல, ரத்தம் கக்கி அப்படியே சுருண்டு விழுந்துற. அப்படி யோ அப்பா, அம்மா லீஜியானோட ஃபேனுங்கிறது அவ்வளோ சாக்கா உனக்கு அப்படின்னு சுஞ்சா கேட்குறான். டேய் பைத்தியகாரத்தனமா பண்ணாதரா அப்படின்னு லீஜியன் சொல்றாரு. என்னை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு யூஜின் அவனோட பவரை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி லீஜியனோட பைபிள்ல இருக்க அந்த வாசகத்தை படிக்க பார்க்கறான். ஆனா அவனால படிக்க முடியல, ஏன்னா அதுல எந்த ரெக்கார்டுமே குறிப்பிடப்படல அப்படின்னு வருது. அப்போதைக்கு மேல இருந்து எங்க இருந்தோ ஒரு பெரிய கை வந்து அப்படியே யூஜினை அடிச்சு தரையோட தரையா சாக்குது. யாருன்னு பார்த்தா ஹவுஸ் ஹோல்ட் கார்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. வந்து யூஜினை அப்படியே கேட்சப் பண்ணி பிடிக்கிறாங்க. நீ இப்ப என் பைபிளை படிக்கணும் தான் நினைச்ச அப்படின்னு லீஜியன் கேட்கிறாரு. அப்போதைக்கு ஒரு விண்டோ பாப்ப ஆகுது. ட்ரையர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் மிஷினை முடிக்க ஒரு ரெக்கார்டா கண்டுபிடிச்சு அதை ஆஃபீஸ்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் குறிப்பிடணும். அதுவும் இல்லாம யூஜினை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு விண்டோ பாப்ப ஆகுது. ஏன்னா இவன் மற்ற சூரியாக் சயின்ஸுக்கு நிறைய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு வருது. நான் சுத்தி உழைக்காம நேரடியா சொல்றேன், நீ என்னோட செக்ல சேரணும் அப்படின்னு லீஜியானு யூஜின்ட்ட கேட்கிறாரு. ஆனா யூஜினு கோ yourself அப்படின்றான். then you leave me no choice அப்படின்னு சொல்லிட்டு லீஜன் சொடாக்க போட்டு முடிச்சிருங்க அப்படின்றாரு. அப்போதைக்கு அந்த அவட்டாரோட கத்தி அப்படியே அந்த யூஜினோட மண்டையில சொருகுது, ரத்தம் தெரிக்கிறத காட்டுறாங்க. ஹவுஸோட அவட்டார் முகத்துல ஒரு ஷாக்கு தெரியுது. என்னடான்னு பார்த்தா அந்த ஹவுஸோட ஸ்வாட அப்படியே ஒரு தேலோட கொடுக்கு பிடிச்சி நிப்பாட்டிக்கிறத பார்க்க முடியுது. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா ஒரு நிழல் தெரியுது. அப்போதைக்கு யூஜின் நினைக்கிறான், இது ஸ்கார்பியோட ஹவுஸ் ஹோல்ட் கார்டு பாய்சன் ஆச்சு, அப்ப பாய்சன் இங்க இருக்காருன்னா கண்டிப்பா அவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு அந்த தேலோட கொடுக்குல இருந்து சொட்டு சொத்தா பாய்சன் ஒரு இடத்துல கூடி சேருது. கூடி சேர்ந்த அந்த பாய்சனுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. யாருன்னு பார்த்தா ஸ்கார்பியோவோட செயின்ட் ஹெய்லி தான் வெளியே வரா அந்த பாய்சனுக்குள்ள இருந்து. ஹெய்லி, யூஜின் எவ்வளோ பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கேன்னு உனக்கே தெரியுதா, நான் சொல்லாமல் எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு ஹெய்லி கேட்குறா. நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு யூஜின் சொல்கிறான். ஹே ஸ்கார்பியோ, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா லீஜியான் நிற்கிறாரு. நீ கதறக்கூடாதுன்னு நினச்சனா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒவ்வொன்றா பதில் சொல்லு அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. ஹெய்லி லீஜியானை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறா. ஹெய்லி அப்படியே அப்படின்னு வெக்கப்பட்டு திரும்புறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது? அந்த இடமே மயான அமைதியா இருக்கு. ஹெய்லி லீஜியன் கூட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மறுக்கிறா. ஸ்கார்பியோ ஹவுஸ் ஹோல்ட் கார்டு பிரின்சஸ் என்னாச்சு அப்படின்னு செதறான். யூஜின் இதை பார்த்துட்டு செயின்ட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு செதறான். அதுக்கு ஹெய்லி சொல்றா, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் சும்மா 4 காலில் நடந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இப்போ நடந்தேன் அப்படின்றா. லீஜியன் நேரம் வாஷிங்டன் டிசியில் தானே இருக்கணும், எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு ஹெய்லி நினச்சி பார்க்குறா. சரி பொறுமையாக காம்டவுன் ஆகும், பொறுமையாக திரும்பி பார்ப்போம் அப்படின்னு ஹெய்லி தனக்குள்ளே நினச்சிக்கிறா. வாட்ஸ் அ லாட் ஆஃப் புல்ஷிட் அப்படின்னு ஹெய்லி லீஜியனை ஹேண்ட்ஸம் ஃபில்டரில் பார்க்குறா. இதை ஹெய்லியை இன்னும் ஸ்டிமுலேட் ஆக்கி விடுது. அவன் இன்னும் வெக்கப்பட்டு செதறா. இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சுஞ்சே அங்கிள் ஜேவன்ட்ட கேட்குறான். ஆமாப்பா, உங்கள் அப்பா மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் ஹெய்லி, என்னைய பார்த்தாலே நீ வெறுக்கிறேன்னு தெரியும், ஆனால் எனக்கு நிறைய கொஸ்டின் உன்ட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ கெட் யுவர் சிட் டுகெதர் சொல்லி லீஜியன் ஹெய்லியோட ஷோல்டரை பிடிக்கிறாரு. ஹெய்லி இன்னும் பைத்தியகாரத்தனமா என்னென்னமோ பண்றா. சுஞ்சே என்னன்னா எதுவுமே புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு அங்கிள் ஜேவன்ட்ட கேட்குறான். அதெல்லாம் உங்களுக்கே தன்னால தெரிய வரும் ஒரு காலத்துல சுஞ்சே அப்படின்னு அங்கிள் சொல்றான். ஸ்கார்பியோ ஹவுஸ் ஹோல்ட் கார்டு வந்து லீஜியான் நீ என்ன பண்றியோ அதை எப்பயே நிப்பாட்டு, பிரின்சஸ் ரொம்ப ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னே லீஜியான், என்ன நீ அவ்வளோ வெறுக்கிறியா, அவ்வளோ என் மேல விருப்பா அப்படின்னு லீஜியான் நினைக்கிறாரு. ஹெய்லி அந்த இடத்துல மயக்கம் போட்டுடுறா. சுஞ்சே அப்படின்னு சொல்லி லீஜியான் சுஞ்சேவை கூப்பிடுறாரு. ஸ்கார்பியோட்ட இப்போதைக்கு என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், அவள் பேசுகிற நிலைமையும் இல்லை, நான் ஓ விஷயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் பேப்டைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. என்னது பேப்டைஸா? இந்த செரமனி வச்சு நான் போய் ஹோலி கார்டை பார்த்து அவங்கள்ட்ட நேரடியாக பிளெஸிங் வாங்குறதே அதுவா அப்படின்றான். ஆமாம் அதே தான். இங்கே இப்போவா? அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிலாம் இருக்கே அங்கிள். ஃபார்மாலிட்டி ரூயின் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் கையை வச்சு பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாரு லீஜியான். அதுக்கப்புறம் சுஞ்சேவை காட்டுறாங்க. சுஞ்சேவ் பார்த்தோம்னா ஒரு இருட்டான இடத்துல இருக்கான். கண் முழிச்சு பார்க்குறான். தன்னை சுற்றி வெறும் இருட்டு மட்டும்தான் சூழ்ந்திருக்கு. அப்போதைக்கு ஒரு குரல் கேட்குது, நீ தான் ஆஃபீஸர்ஸோட ஃபர்ஸ்ட் டிசேபிள் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சுஞ்சே, எஸ் தட்ஸ் ரைட், நான் சியான் சுஞ்சே ஆஃபீஸர்ஸோட ஃபர்ஸ்ட் பிலீவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா உன் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. அப்போதைக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஒரு பிரகாசமான ஒளி இருக்குது. அந்த ஒளியின் மத்தியில் ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இதான் ஆஃபீஸர்ஸோட கடவுளா அப்படின்னு நினைக்கிறான். அந்த உருவம் பார்க்க அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப அவனை சுத்தி ஒரு சில நட்சத்திரம்லாம் ஜொலிக்குது. அந்த ஜொலிக்கிற எல்லா நட்சத்திரமும் ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகி ஒரு பெரிய
பாம்போட உருவத்தை சுஞ்சே முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. அந்த பாம்பு சுஞ்சேவை முறைச்சு பாக்குது. டக்குன்னு சுஞ்சே மேல சீரி கவ்வுற மாதிரி வருது. சுஞ்சேக்குள்ள அந்த பாம்பு முழுசா உள்ள போயிட்டு வெளியே வருது. இத பார்த்து சுஞ்சே அப்படின்னு வழியில அலறான். அவ்வளவுதான், பேப்டிசம் ஆசீர்வாதம் முடிஞ்சே. நான் சுஞ்சே எப்படி இருந்துச்சு அப்படின்னு லீஜான் கேட்கறாரு. பா சுத்தமா நம்ப முடியல அங்கிள் அப்படின்னு சுஞ்சே சொல்றான். அதுவும் இல்லாம 2 விண்டோ பாப் ஆகுது. சுஞ்சே ஒபிஸ்கஸோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளினால அவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் அன்லாக் ஆயிருக்கான். அப்போதைக்கு சுஞ்சே சொல்றான், அப்பா என்னால நம்ப முடியல அங்கிள், நீங்க தான் ஒபிஸ்கஸோட காடா அப்படிங்கிறான். லீஜியன் நினைக்கிறாப்புல, பரவாயில்லையே சுஞ்சே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான், அந்த 2 எடுபுலிகளை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறாரு. அப்போதைக்கு ஹேலி சுயநினைவு திரும்பிடுறா. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் பேப்டிசமா, பரவாயில்லையே உன்னோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் எடுக்கிறியா லீஜியான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறா. 2 விண்டோ பாப் ஆகுது. லீஜியன் ஃபர்ஸ்ட் பேப்டிசம் கொடுத்தனால அவரோட பேப்டிசம் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் இல்லாம அவரோட 13th சென்ஸ் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. லீஜியான் தன்னோட 13th சென்ஸ் ஸ்கில்ல ஹெய்லி மேல யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணனுமே அவர் மேல பிரகாசமான ஒளி வருது. அப்படியே ஹெய்லியோட சங்க பிடிக்கிறாரு. ஸ்கார்பியோட ஹவுஸ் ஹோல்ட் கார்டு லீஜியன் அட்டாக் பண்ண தன்னோட ஸ்கார்பியோ கொடுக்க லீஜன் மேல அட்டாக் பண்ண கொண்டு வரான். அப்போதைக்கு கார்லி அவட்டார்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கொடுக்க அப்படியே பிடிச்சி நிப்பாட்டிடுறாங்க. நான் பிடிக்க வரப்ப நீ ஏன் டாச் பண்ணல அப்படின்னு லீஜன் ஹேலிட்ட கேட்கிறாரு. ஹேலி சொல்றா, நீ என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஏன்னா நீ தான் என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னேல. ஆமா அப்படின்றாரு லீஜியான். ஓ அப்படி வரியா நீ, அப்பனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, எதுக்கு உன்னோட பவரோட சோர்ஸ் அன்னோன் சிவிலைசேஷன் இருந்து வருது அப்படின்னு லீஜான் கேட்கிறாரு. அது கலாமிட்டியோட பவரா? அப்ப ஸ்கார்பியோ செயின்ட் ஒரு கலாமிட்டியா? இத்தனை நாளா உலகத்தை ஏமா தெரிஞ்சிருக்க, அப்ப உன்னோட அந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்டும் ஒரு கலாமிட்டி தானே அப்படின்னு லீஜன் கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்டு சொல்றது, பிரின்சஸ் சொன்னால்தான்டா உன் மேல என்ன கையை வைக்காம இருக்கேன், இல்லாட்டினா அப்பயே உன் கையை வெட்டி போட்டிருப்பேன்டா அப்படின்னு அந்த கலாமிட்டி சொல்லுது. எந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்ட்ஸும் தன்னோட சயின்ஸை எப்பயுமே மரியாதை கொடுத்து கூப்பிட மாட்டாங்க, ஆனா நீ ஹெய்லியை பிரின்சஸ் பிரின்சஸ்ன்னு கூப்பிடுற. பிரின்சஸ் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுங்கன்னா அந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்டு சொல்லுது. அப்புறம் ஹெய்லியை ஒத்துக்கிறா, ஆமா என்னோட பவருக்கு காரணம் மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன் தானே ஒத்துக்கிறா, ஆனா நான் இன்னும் மனுஷி தான், அப்புறம் நான் உங்க பக்கம் தான் இருக்கேன் அப்படின்றா. ஓ அப்படியா, அப்படின்னா வேற வழியே இல்லை, எனக்கு அதை நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஹெய்லி கிட்ட ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுக்குறாரு. அந்த பேப்பர்ல 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லீஜானை பத்தி நீ என்ன நினைக்கிற. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, லீஜான் கிட்ட நீ எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நினைக்கிற. லீஜியானும் அவரோட டிவைன் ஆக்டிவேட்டரும் சிரிக்கிறாங்க. ஹெய்லி இது என்ன ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை எழுதி கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் லீஜியானை ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னு எழுதிருப்பா. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு ஸ்ட்ராட்டஜி அலையன்ஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பா. ஹெய்லி லீஜான்ட்ட கேட்பான், எனக்கு ஒன்றும் புரியல, நான் பேப்பர் எழுதி கொடுத்த 2 வார்த்தையை வச்சு நான் எப்படி உண்மையை சொல்றேன் பொய் சொல்றேன்னு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்பா. என்னால முடியாது ஆனா இதால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் லீஜியனோட அந்த 8 ரெலிக்ல ஒண்ணான அந்த பேனாவை எடுத்து காட்டுறாரு. இந்த பேனாவுக்கு என்ன பவர்னா, பேனா வச்சு யார் என்ன எழுதினாலும் அது உண்மையை மட்டும் தான் சொல்லும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் படிப்போமா. அதாவது லீஜியனை பத்தி நீ என்ன நினைக்கிற, அதுல என்ன ஹெய்லி எழுதியிருப்பானா உண்மையா, லீஜியான் ரொம்ப கரிஸ்மாட்டிக்கான ஆளு, ரொம்ப கூலான ஆளு, அதனால தான் நான் மிஸ்டீரியஸ் சிவிலைசேஷன்ஸ்க்கே துரோகம் பண்ணிட்டு லீஜியான் சைடு வந்துட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பா. நான் அது என்னமோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு லீஜியன் நினைக்கிறாரு. ஒன்றும் புரியலையே. சரி செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் லீஜியன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஹெய்லி உண்மையிலேயே என்ன எழுதியிருப்பானா, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு எழுதியிருப்பா. அங்கிள் ஜேவோனும் சுஞ்சவும் என்ன அது எமர்ஜென்சி, சூப்பர் எமர்ஜென்சி, யூஹா நம்ம அங்கிள் லீஜியானோட கற்பு ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். இதை கேட்ட எல்லாத்துக்கும் இருளடிச்சு போயிருது. அப்போதைக்கு ஸ்கார்பியோட ஹவுஸ் ஹோல்ட் கார்டு சொல்றான், எங்க பிரின்சஸ் எல்லாத்தையும் உதறிட்டு வந்தாங்க, ஜஸ்ட் சோ உன் கூட செக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஹெய்லி சொல்றா, போது நிறுத்து, யூஜினை கூட்டிட்டு வா கிளம்புவோம் அப்படின்றா. அப்போதைக்கு லீஜியான், நீங்க எங்கம்மா போறீங்க, எங்கேயும் போக மாட்டீங்க, இன்னும் நான் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்றாரு. இதுலேருந்து நல்லுலான்னு பார்த்தியா, இன்னும் உனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு ஹெய்லி கேட்குறேன். இந்த டேகரை பற்றி தெரியுமா, இதில் அன்னோன் சிவிலைசேஷனோட பவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நான் டீமன் டவரில் மாட்டிக்கிருந்தப்ப இதை வச்சு தான் என்னை முதுகில் குத்துறாங்க அப்படின்னு லீஜன் கேட்குறாரு. தெரியும், அது மோனார்க்கோட பவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மோனார்க்கா, அவங்க யாரு அப்படின்னு லீஜன் கேட்குறப்ப, மோனார்க்லாம் அன்னோன் சிவிலைசேஷனில் டாப் ரேங்க்ல இருக்கவங்களாம், இவங்களோட பவர் ஹோலி காட்ஸே கொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷா இருக்குமா, அதனால தான் அந்த வெப்பனோட அட்டாக் பண்ணப்பட்டப்போ உன்னால மறுபடியும் எதுவுமே பண்ண முடியல, அந்த வெப்பன்ஸோட டேஞ்சர் தெரிஞ்சு தான் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா சீல் பண்ணிக்கிருந்தேன் அப்படின்னு ஹெய்லி சொல்றா. இப்படிதான் ஸ்கார்பியோ இதில் இன்வால்வ் ஆயிருப்பா போல அப்படின்னு லீஜியன் நினைக்கிறாரு. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்ன கிரிம்சன் ஐ கலாமிட்டி முக்கியமான ஆள் கிடையாதா? ஆமா, கிரிம்சன் ஐ ஒன்றும் முக்கியமான கலாமிட்டி கிடையாது, அதை விட இன்னும் 3 பயங்கரமான கலாமிட்டி இருக்கு அப்படின்னு ஹெய்லி சொல்றா. எப்பா இதை கேட்டு நாம மட்டும் இல்ல, மேன்வால இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ அந்த கிரிம்சன் ஐ ஒன்றும் கலாமிட்டியோட முக்கியமான பாஸ் கிடையாது, அதை விட இன்னும் பயங்கரமான கலாமிட்டிஸ் இருக்கு. இப்போ
இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, அந்த டீமன் டவர்ல இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் லீஜியனை டார்ச்சர் பண்றப்ப இதை சொல்லியிருப்பான், பரவாயில்லையே அந்த மோசக்காரங்களோட எடுபடியாவே நீ கொண்டுட்ட, நீ பயங்கரமான ஆளாதான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். லீஜியான் கேட்டியா, அந்த கிரிம்சன் ஐ மாதிரியே இன்னும் 3 கலாமிட்டி இருக்கான்ப்பா அப்படின்னு நியூ ஆர்டர் சொல்றான். அதுக்கு என்ன, அதுங்களையும் கூறு கூறா வெட்டி போட்டா போச்சு அப்படின்னு லீஜியன் சிரிக்கிறாரு. இப்படியே போச்சுன்னா எதுவுமே வேலைக்காகாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா எனக்கு அதை கொடுத்தேனா நீ ஏன் ஆள் நம்புறேன் அப்படின்னு லீஜியன் சொல்றாரு. யாரை கை காட்டுறாருன்னா யூஜினை கை காட்டுறாரு. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற, நீ என்ன கேட்டாலும் ஹெய்லி என்னைய உன்கிட்ட கொடுக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றான். ஹெய்லி ஓகே அப்படின்றா. பரவாயில்லையே, உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு லீஜான் சொல்றப்ப வேற எது உதவி வேணும்னாலும் கேளு அப்படின்னு ஹெய்லி சொல்றா. இதை கேட்டு யூஜினுக்கு உலகமே 2 போயிருது. ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா லீஜியன் ஹாயா டீயை குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அப்புறம் காலையில காஃபி குடிச்சாலே தனி சுகம்ல அப்படின்னு லீஜியன் சொல்றாரு. டேய், என்னை இங்க கஷ்டப்பட வச்சுட்டு நீ அங்க ஹாயா காஃபி குடிச்சுக்கிருக்கியா, இதுல இருந்து நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு யூஜின் சொல்றான். என்னன்னு பார்த்தா யூஜின் கொடூரமா ஒபிஸ்கஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிருக்கான் ஒபிஸ்கஸ் பைபிள்ல. நான் என்னப்பா பண்றது, ஹெய்லி டவுனைய கேட்டே அவ ஃப்ரீயா கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சீக்கிராரு லீஜியன். பாரு, புது இடத்துல வேலை செஞ்சிருக்க, நல்லா உழைக்கணும் சரியா அப்படின்னு லீஜியன் சொல்றாரு. அதுக்கு யூஜின் நினைக்கிறான், இர்ரி இதுக்கெல்லாம் மொத்தமா தரேன் பாரு, அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேன் உனைய, ஓங்கில நான் வேலை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒபிஸ்கஸோட பைபிளை இவன் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கிருக்கான். 99% சிங்க்ரனைஸ் ஆயிருது. அதாவது சிங்க்ரனைஸ் பண்ணி முடிச்சிடுறான். அதுல இருக்க ஒரு வாசகத்தை ஆளு மாத்தி எழுத பாக்குறான். ஒபிஸ்கஸை எதிர்க்கிற ரெக்கார்டர் ஒபிசஸ் கீழேயே வேலைக்கு சேர்ந்துடுறான் அப்படின்னு அந்த இவனோட வாசகம் இருக்கு. நான் வேலைக்கு சேர்ந்ததை கூட அச்சீவ்மெண்டா எழுதி வச்சிருக்கீங்களா, இப்ப மாத்திரேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டருக்கு கீழே ஒபிஸ்கஸ் வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்படின்னு இவன் மாத்தி எழுதி வைப்பான். இதை பார்த்துட்டு இப்ப மாட்டினடா லீஜியான், இப்ப சிரிடா அப்படின்னு சொல்லி சிரிப்பான். அப்போதைக்கு மண்டை மேல டங்குன்னு லீஜியன் கொட்டு வைப்பாரு. என்னட்டா பைத்தியம் ஆயிட்டியா, இந்த உலகம் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி சுழலாதுரா அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை தூக்கி காட்டுறாரு. ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னா அவையில்னதே மறுபடியும் மாத்தி எழுதியிருப்பாங்க. த ரெக்கார்டர் யாரு ஸ்கார்பியோவை புகழ்னாங்களோ மறுபடியும் ஒபிசத்திலேயே சர்வெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. யாரு எழுதியிருப்பானா ஹியூ ஆர்டர்ஸோட ஒய்ஃப் தான் எழுதியிருப்பா. இவளுக்கு இந்த பவர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி சிரிப்பா. லிப்ரா செட்டு கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேல டிசைபிள்ஸ் வச்சிருக்கு. லீஜியானால கூட லிப்ராவா அவ்வளோ சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது. லிப்ரா செயின்ட் ஜிசெல லாரன்ஸை செயின்ட்னு சொல்றதை விட அவ ஒரு லிப்ரா காடாவே மாறிட்டா. அந்த ஹோலி காடுக்கு ஈக்குவலா இருக்கா. இப்ப இவ கூட ஃபைட் பண்றது லிப்ரா ஹோலி காட் கூட ஃபைட் பண்றதுக்கு சமம். அந்த ஹோலி காட்ஸை தோக்கடிக்கிறதுனாலும் அதுவும் இல்லாம பவர்ஃபுல்லான கலாமிட்டி மோனார்க்ஸை தோக்கடிக்கிறதுனாலும் லீஜியனோட பைபிள்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதி அதோட அத்தாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட இந்த ரெக்கார்டர் பவர் நான் எழுதுனதை அவ மாத்தி எழுதியிருக்கா அப்படின்னா அவளும் ஆமா ஜீவுட்டே ரெக்கார்டர் பவர் இருக்கு அப்படின்னு லீஜான் சொல்றாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா காடஸ் ஆஃப் லக்கே ஓ சைடு தான் இருப்பாங்க போலன்னு ஹெய்லி சொல்றா. அப்படிதான் நானும் நினைக்கிறேன், ஏன்னா என்கிட்ட 2 ரெக்கார்டர்ஸ் இருக்காங்க இப்ப அப்படின்னு லீஜான் சொல்றாரு. விண்டோஸ் பாப்பப் ஆகுது. ட்ரையல் ஆஃப் இன்டெலெக்ட் அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா ட்ரையலையும் லீஜான் முடிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு எந்த டிஃபெக்டும் இல்லை, அவரு தாராளமா எல்லா பவரும் யூஸ் பண்ணலாம், பேட்டில் கார்டு இன்ஸ்டிங் இன்க்ளூட். லிப்ராவோட ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. பயங்கரமா சொல்லி தெரியுது, செம்மையா இருக்கு பார்க்க. அங்க பாத்தீங்கன்னா லிப்ரா கிட்ட அவனோட டிசைபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸ்கார்பியோ மட்டும் இல்ல மேம், ஸ்கார்பியோ கூட சேர்ந்து சாகிட்டாரஸ் விர்கோ எல்லாருமே லீஜியன் கூட சேர்ந்துட்டாங்க. அதுவும் இல்லாம லீஜியனுக்கு இப்ப ரெக்கார்டர்ஸும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, ரெக்கார்டர்ஸ் வேற கிடைச்சிட்டாங்களா? கேவலம் 20 வருஷமா ஒரு மனுஷன் மேல நீ இன்னும் விருப்பப்பட்டு இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்கார்பியோ அப்படின்னு லிப்ரா செயின்ட் சொல்றா. ஓ இடம் என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வில்ல சிரிப்பு சிரிக்கிறா. அந்த குரூப்ல லீஜனை பத்தி மட்டும் தான் நம்ம கவலை பண்ணணும், மற்றவங்களாம் சும்மா அவனோட அல்ல கை. அதுவும் இல்லாம இப்ப அவன்கிட்ட ரெக்கார்டர் இருக்காங்க, அதை பத்தி தான் நம்ம கன்சர்ன் பண்ணணும். நாம தான் அவனை பிடிக்கணும், பிடிக்காட்டினா அவனை மொத்தமா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி லிப்ரா அவ கையில குட்டிச்சுக்கிருந்த ஒயின் கிளாஸ் அவன் ஒட்டைக்கிறா. இந்த இடத்துல இவளுக்கு சரியான சம்பவம். அவன் மூஞ்சில இருக்க அந்த சிரிப்பு அப்படியே அழிஞ்சு போகும் பாருங்களேன். இந்த உலகத்துல உங்களுக்கு யாருமே ஈக்குவல் இல்ல, எந்த தைரியத்துல லீஜியன் அவங்க எல்லாரும் நம்பிக்கை இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு லிப்ரா டிசைபிள் சொல்றான். லீஜியனை ஃபாலோ பண்றவங்க 2 குரூப்பா பிரிக்கலாம். ஒன்னு அவனை விருப்பப்பட்டு ஃபாலோ பண்றவங்க, இன்னொன்னு அவனை கொல்லணும்னு ஃபாலோ பண்றவங்க. லீஜியன் பக்கத்துல இப்ப நம்ம ஆளுக யார் இருக்கா அப்படின்னு கேட்கிறா. டிசைபிள் சொல்றான், அது யங் மாஸ்டர் என்சூன் தான், அதாவது எல்லோ ஹேர் தான் லீஜியன் பக்கத்துல இருக்கானா. இருக்க எல்லா அடிமை நாயிலையும் அந்த நாய் தான் போய் அங்க இருக்கணுமானு தான் சொந்த மகனே லிப்ரா செயின்ட் இப்படி சொல்றா. கல்லின்னு ஒருத்தைய காட்டுறாங்க. இவ லிப்ரா செயின்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியல, ஆனா லிப்ரா செயின்ட் சொல்றா இவன் மட்டும் நான் சொல்ல மாதிரி செஞ்சா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறா. வேற வழியே இல்லை, நான் சொல்ற ஆர்டரை சீவன்ட்ட கொடுத்துரு.
ஒன்று லீஜியானோட ரெக்கார்டரை கிட்னாப் பண்ணிட்டு வர முடிஞ்சா வர சொல்லு, இல்லாட்டினா அந்த ரெக்கார்டரை அங்கேயே போட்டு தள்ளிட சொல்லு அப்படின்னு ஆர்டரை அவனோட மகனுக்கு கொடுக்க சொல்றா. என்னது ஏன் ஒய்ஃபும் ஓ செக்ல சேரணுமா? ஆமா, நீ தானடா சொன்ன டிவைன் கார்ட்ஸ் ரெக்கார்டரை பார்த்தா துரத்தி வெட்டுவாங்கன்னு. அப்புறம் ஏன் பண்ணாட்டி ஓ செக்ல சேர்க்கிறது? செத்துற மாட்டாவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கார்பியோ யூஜினை மறைச்சு வச்ச மாதிரி நாமளும் உன்னோட ஒய்ஃபை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு வச்சு வெளியே கொண்டு வருவோம். எப்படி? சரி, எதுக்கு ஓ செக்ல சேர்க்கணும் அப்படின்னு யூ ஆர்டர்ஸ் கேட்குறப்ப நீ தானடா சொன்ன உன்னோட ஒய்ஃபோட எனர்ஜி மற்ற 12 டிவைன் கார்ட்ஸோட எனர்ஜியோட சிங்க் ஆகலன்னு. பட் ஏ எனர்ஜியோட உன் ஒய்ஃபோட எனர்ஜி சிங்க் ஆகுது அப்படின்னு லீஜன் சொல்றாரு. லீஜன் சொல்றது சரிதான். யூஜினும் ஒய்ஃபும் லீஜன் கீழே இருக்கிறது தான் சரி. ஏன்னா லீஜன் தான் எவன்ச்சுவலா லிப்ரா செயின்ட் கூட சண்டை போட போறான் அப்படின்னு ஹெய்லி சொல்றா. ஒய்ஃப் ஒன்றும் அஃபிஷியலா ஆஃபீஸ்க்கு சொல்ல டிசேபிள் ஆகணும்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் அவ ஆஃபீஸ்களோட ஃபாலோவரா ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ சாயிட்டர்ஸ் குரூப்ல சேர்த்துக்க அப்படின்னு லீஜியன் அப்புறம் ஒய்ஃபை வச்சு பேர பேசுறாரு. ஹியூ ஆர்டர்ஸ் சரி புரியுது அப்படின்றாரு. ஹெய்லி ஹியூ ஆர்டர்ஸ்ட உன்னோட பொண்ணு என்னோட சாங்சுவரிக்கு வந்து விசிட் பண்ணப்ப அவளோட கையை நோட்டீஸ் பண்ணேன். அவளோட கையில் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான பவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கான். அதை ஹெய்லி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தானா, ஆனால் அவளால் முடியல. ஏன்னா அந்த பவர் ஆல்ரெடி யூகாவுக்குள்ள ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சான். அதை அப்படியே விட்டோம்னா யூகாவிற்கு ஆபத்து அப்படின்னு ஹெய்லி சொல்றா. எனக்கு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு லீஜியன் கேட்குறாரு. ஹெய்லி லீஜியன்ட்ட என்ன சொன்னான்னு காட்டல, அதுக்கடுத்த சீனை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஹியூ ஆர்டர்ஸோட ஒய்ஃபு நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன், வேற எதுவும் வேலையாக இருந்தால் நான் பார்க்கட்டா அப்படிங்கிறா. அதுக்கு யூஜினு என்னமோ பாருமா அப்படின்னு யூஜினை கட்டுறாங்க. பாவம் பையன் ரொம்ப அடிச்சு வாங்கி தோண்டு போய் கிடக்குறான். ஏன்னா லீஜன் வேலை வாங்குறது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போட வச்சிட்டான். அவன் மண்டையிலேயே ஓட்ட போட்டான் அப்படின்னு யூஜினு கதை. என் தலையில கட்டி விடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு கீழே பார்க்குறான். லீஜியனோட ரெலிக் பென்னு ஆட்டோமேட்டிக்காக எழுதுது. அதாவது இந்த பெண்ணு லீஜியனோட சீல் வச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் லீஜியனோட ஈகோவுக்கும் இந்த பென் இருக்கான். ரெக்கார்டர் யூஜினோட பிளட்டும் இதில் கலந்துருக்கான். ஸோ அதனால யூஜினை தன்னோட மாஸ்டரா இந்த பெண்ணு ஏற்றுக்குச்சான். தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி யூஜின் அந்த பெண்ணை தூக்கி போடுறான். மறுபடியும் யூஜின் மண்டையிலேயே வந்து அங்கப்பட்டு இங்கப்பட்டு சொருகுது. பெண்ணு கோமாயிடுச்சா என்னன்னா தன்னோட மாஸ்டரே தூக்கி போட்டாரான். அதனால பெண்ணு மறுபடியும் யூஜின் மண்டையிலே குத்துன்னு குத்துது. யூஜின் உன் வாழ்க்கையை கைவிட்டுறாத அப்படின்னு யூ ஆர்டர்ஸ் ஒய்ஃப் சொல்றா. டேமிட், அம்மா சொன்னாங்கன்னு தான் இங்கே வந்தேன். அன்னிங்கரனாலே ஒன்றும் பண்ண முடியல, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்க எல்லா ஹேரும் ஒளிஞ்சிருக்கான். இதை பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். பிளட் மிஸ்ட் வேலையை தான் நான் உருப்படியாக பண்ணி முடிக்கல. அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் உருப்படியாக பண்ணணும். அப்போதான் அம்மாவோட நம்பிக்கையை மறுபடியும் வாங்க முடியும். என்ன சொன்னாங்க, ரெக்கார்டரை போட்டு தள்ளணும். இவனை பார்த்தா வீக்காக இருக்கான், ஆனால் இவன் ஸ்கார்பியோட ஸ்ட்ராங்கான ஆள்னு நினைக்கிறேன். இவனை அப்புறமேட்டு கவனிச்சுக்கோ. ஆனால் இந்த பொம்பளை இவ மேலே கையை வச்சா சுஞ்சேவா பழி வாங்கின மாதிரி இருக்கும். அப்பனா நான் இவ்வளவுதான் முடிக்கணும். யாரோ வேமா ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த எல்லா யாரு இப்ப முடிக்கிறேன் பாரு ஒரு செகண்ட்லன்னு சொல்லி சுஞ்சி அவங்க அம்மாவை போடுறதுக்கு ரெடி ஆகுறான். அப்போதைக்கு லீஜியான்னு சொல்லி விர்கோ சைடு அந்த கதவை ஊங்கி உதைக்கிறான். அந்த கதவு டமால்னு எல்லா ஹேர் மண்டையிலே உழுகுது. எவ்வளவு தைரியம் இருந்தா லியோ இடத்துல என்னைய தனியா விட்டுட்டு வருவீங்க, ஏண்டா எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இது விர்கோ சைடு தானே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. என்னது லீஜியான் இங்க இல்லையா அப்படின்னு விர்கோ கேட்குறான். எங்க போனாலும் கத்துக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு லீஜன் அந்த இடத்துக்கு வந்து கேட்குறாரு. கத்தாம என்ன பண்ணுவாங்க, நீங்க என்னைய லியோ இடத்துல தனியா விட்டுட்டு வந்துட்டீங்கடா சொல்லாம கொள்ளாம அப்படின்றான். எய்லி சொல்றா, சரி யாரு வேணும் முகத்துல வேணா முடிச்சிடலாம், ஆனா இவங்கிட்ட எப்படா அப்படின்னு எய்லி தர்றா. அப்பதான் ஹியூ ஆர்டர்ஸ் ஒன்று நோட் பண்றாரு. அங்கன கீழே உளுந்து கிடக்கிறது யூன் சூவு. இவன் எங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்குறாங்க. ஹியூ ஆர்டர்ஸ் கெவின் நீ தான் இவனை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறப்ப இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, முன்பின் கூட பார்த்ததில்ல அப்படின்றான். இவன் தானே சுஞ்சவை புள்ளி பண்ணதுக்கு பொழக்க போட்டு இவனை போட்டேன். லிப்ராவோட பையன் இங்க என்னடா பண்றான், என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு ஹியூ இங்கிட்டு வெறியாகிறாரு. யூன் சூவு லிப்ராவோட மயங்க. அப்பதான் லீஜியானுக்கு குருந்தாடி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிளட் மிஸ்ட் இன்சிடென்ட் இவங்களால தான் காரணம். பட் அந்த இன்சிடென்ட் 2 பேருமே மிஸ் ஆயிட்டாங்க அவங்க அம்மாவோட பவரை யூஸ் பண்ணி. இட் வாஸ் திஸ் மூமெண்ட் சம்திங் ஸ்னாப் இன்சைட் லீஜியான். என்னடா ஆச்சு? அப்போதைக்கு மண்டை மேல எத்து உழுகுது. நீதான் என் ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டு பிள்ளைங்களையும் ரொம்ப நாளாக அழ வச்சுக்கிருந்தீங்க போல, இப்போ ஒன்னும் அழ வைக்கட்டா. அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வர எபிசோட் பூரா பியூர் சினிமாவாக இருக்கும். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். டே சூ, இங்கே என்னடா பண்ணுற, மறுபடியும் குடும்பத்து மேலே கை வைக்கலாம் நந்தியா அப்படின்னு எங்கிட்டு ஹியூ ஆர்டர்ஸ் வெறியாகிறாரு. பார்த்தா தெரியல, லிப்ரா தான் இவனை அனுப்பிச்சி விட்ருக்கா. ஏன்னா லீஜியனுக்கு இப்போ ரெக்கார்டர் கிடச்சிருக்காங்க அதுதானே அப்படின்னு ஹெய்லி இங்கிட்டு வெறியாகிறா. நீ தான் லிப்ரோவோட மகனா, அப்போ நீ தான் பிளட் மிஸ்ட்டை விர்கோ செஞ்சுரியில் ஏவி விட்டதா அப்படின்னு சொல்லி இங்கிட்டு கெவின் அசாருஸ் அம்மா ஃபோர்ஸ் ஆகுறான். எல்லாத்தோட எக்ஸ்பிரஷனும் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னைய பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குடா
ஆனால் நான் அவட சீக்கிரம் விட்டுருவோமா என்ன அப்படின்னு இங்கிட்டு லீஜன் வெறியாகிறாரு. நான் எப்படி டார்ச்சர் பண்ணுறது? துண்டு துண்டாக வெட்டலாமா, இல்லை இப்படியே காலை வச்சு அமைக்கி உன் தலையை நசுக்கட்டா? என்னடா மிஷின் கொடுத்து வச்சிருக்கீங்க, என் உயிரை இங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஹோல்ட் காட் அப்படின்னு சொல்லி எல்லா ஹேர் கத்துறோனையும் கோல்டன் வெயின் வெளியே வந்து அவனை டெலபோர்டேஷனுக்கு ஆக்க ரெடி பண்ணுது. லீஜியான் பார்த்து அவனை சிரிக்கிறாரு. இன்னத்துக்கிழமை சிரிக்கிறான் அப்படின்னு எல்லாரும் மிரண்டு போகிறான். லீஜியான் என்ன அவனை தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்கிறப்ப வெயிட் பண்ணுங்கப்பா, அவனை மட்டும் பிடிச்சா என்ன பண்ணுறது, மொத்தமாக பிடிப்போம் அப்படின்றாரு. ஹவாயை கட்டுறாங்க. ஹவாயில் லிப்ராவோட ரெசார்ட்டில் டேவோன்னு ஹீல் ஆகி இருக்கான். மேஜிக்கை யூஸ் பண்ணி சுஞ்சே வெயிட் பண்ணுறான். நான் மறுபடியும் சரியாயிட்டு உன்னோட கை காலை ஒவ்வொன்றா நீ கதற உன்னை பிச்சு எறிகிறேன்டா அப்படின்னு சொல்கிறப்ப மேலே இருந்து அவன் தம்பிக்காரன் சத்துன்னு அவன் மேலே வந்து விழுகுறான். என்ன சொன்னா ரெக்கார்டரை கொள்றேன்னு போய் மொத்த செயின்ட்டுகள்கிட்ட மாட்டிக்கிட்டியா? இப்போ நம்மளே அவங்கள பின்தொடர்ந்து வருவாங்கடா நம்மளை கொள்றதுக்கு. ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டியா? அம்மாவை போய் பார்க்குறப்ப என்னடா சொல்லுவ நீனு? எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொதப்பிக்கிட்டே இருக்க, நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருக்கான்டா அப்படின்னு அண்ணங்காரன் தம்பியை போட்டு பயங்கரமா திட்டுறான். நீ பண்ற தப்பெல்லாம் நான் சரி பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா கபோர்ட்ல ஏதோ கலரா நிறைய பொருள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா கொடூரமான கலாமிட்டி. டீமன் டவர்ல இருந்த எல்லா கலாமிட்டியும் கொண்டு அதுக்குள்ள இருந்த கோரை எடுத்ததான். இந்த கோர் எல்லாத்தையுமே லிப்ரா சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிருக்கான். இந்த கோர் எல்லாத்தையும் லிப்ரா ரோசரிக்கு காணிக்கையா கொடுத்து சூப்பர் பயங்கரமான கலாமிட்டியா இறக்க போறாங்கன்னா லீஜியானை கொல்றதுக்கு. நம்மளால அது முடியுமா அப்படின்னு எல்லா ஹேர் கேட்குறான். அன்னைக்காரன் சொல்றான், ரோசரி இருக்க வரைக்கும் என்ன பயம், நம்மளுக்கு லீஜியானை போட்டா போதும் அப்படின்னு சொல்றான். காணிக்கை கொடுத்துடுறான். பிரகாசமான ஒளி ஒன்று வருது. நிறைய கலாமிட்டியை நான் காணிக்கையா கொடுத்துருக்கேன். லீஜியானை கொல்லக்கூடிய கண்டிப்பா ஒரு கலாமிட்டி இறங்கும் பாரு அப்படின்னு சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் பிளட் மிஸ்டர் தெரியாதனமாக தான் இவங்க இறக்கி விட்டாங்க. இந்த தாட்டி இவன் தெரிஞ்சே இறக்கி விட்டுருக்கான். அதுக்கு கோல்டு கலரில் இருந்த லைட்டு திடீர்னு ப்ளூ கலரில் மாறுது. மேலேருந்து வந்த எல்லோ லைட்டு கீழேருந்து ப்ளூவாக மாறி அந்த லைட்டை அப்படியே முறியடிக்குது. அப்போதைக்கு அதுக்குள்ளேருந்து ஒரு உருவம் வருது. இதை பார்த்துட்டு எல்லோ ஹேர் இது ஆல்ரெடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சுக்கிறான். எதுக்கு இவன் கீழே குனிகிறான் அப்படின்னு அவங்க அண்ணங்காரை பார்க்குறான். அப்போதைக்கு ஒரு மண்டை கரெக்டாக அவன் அண்ணங்காரன் மூக்கு மேலே வந்து டிச்சுன்னு இடிக்குது. இதை பார்த்துட்டு தம்பிக்காரன் ஒரு தாட்டி தாண்டா நான் மாட்டுவேன், மறுபடியும் மாட்டுவேன்னு நினச்சியா அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா லீஜியான் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் கையில் ஒரு கோல்டன் கலரில் பேரட் இருக்குது. இதுதான் லிப்ராவோட ஹவுஸ் ஹோல்ட் கார்டா. இதுதான் அந்த லிப்ரா ரோசரியை வச்சு சமன் பண்ணுறாங்களோ அப்பையெல்லாம் அந்த கொடூரமான கலாமிட்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இங்கே கூட்டிகிட்டு வருமா. இது லீஜியானை அடித்து இழுத்துட்டு வர பார்த்துச்சா. ஆனால் லீஜியான் இதை அடித்து இது எங்கே போகுதோ அங்கே வந்து இருக்காராம். ஓகேப்பா இப்போ பேச்சுவார்த்தைக்கு வருவோமா அப்படின்னு லீஜன் சொல்றாரு. இதை கேட்டோன்னே இல்லை யாரு ஒத்துக்கிறோம் நாங்கள் பண்ற எல்லா தப்பையும் நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து சாகிட்டாரஸோட சாங்சுவரியில் எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு எல்லா யார் சொல்றான். அதுக்கு லீஜன் சொல்ற, தம்பி நீ நிலைமையே என்ன புரிஞ்சுக்கல. அப்போதைக்கு வானத்தில் பளிச்சுன்னு ஒரு ஒளி வந்து சட்டார்னு அவங்க முன்னாடி குறுக்கால குத்துது. நீ முக்கியமான விஷயத்த மறந்துட்டடா தம்பி, நான் இங்கே வந்தது உன் மன்னிப்பை கேட்க இல்லை, உன்னோட பாவத்தோட சம்பளத்தை கலெக்ட் பண்ண அப்படின்னு லீஜியான் சொல்கிறாரு. இப்படியே போச்சுன்னா நான் கண்டிப்பாக செத்துருவேன் அப்படின்னு எல்லா ஹேரோட கண்ணில் உடம்பு முழுக்க மரண பயம் தெரியுது. ஏதாச்சும் பண்ணியாகணும், நான் ஏதாச்சும் பண்ணி இங்கே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே பார்க்குறான். கீழே அவன் காலில் ஏதோ தட்டுப்படுது. என்னடான்னு பார்த்தா லிப்ராவோட ரோசரி. அப்போதைக்கு அவன் அண்ணன் எந்திரிக்கிறான். அப்பா என்ன சம்மன்றா சிவு, என்னோட ரோசரியை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அப்போதைக்கு அந்த ரோசரியிலேயே யூன் டேவோ அண்ணங்காரனை உட்கார வச்சிருக்கான் தம்பிக்காரன். டேவோ நீ என்ன சொன்னியோ நான் யோசித்து பார்த்தேன், நான் யூஸ்லெஸ் தான், ஆனால் நீ யூஸ்ஃபுல் தானே, அதனால் நான் உனைய லிப்ராவுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ரா செயின்ட்டோட மூத்த மகனையே காணிக்கையாக கொடுக்குறான் தம்பிக்காரன். காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டேவோ கலாமிட்டியாக மாற்றப்படுவான் அப்படின்னு வருது. அதாவது லிப்ரா செயின்ட்டோட மூத்த மகன் இப்போ புல் கலாமிட்டியாக மாறிட்டான். என்ன சிரிப்புடாடி, சொந்த டிவைன் கார்டோட செயின்ட்டோட மகனையே அவன் தம்பிக்காரன் ஆஃபராக கொடுக்குறான். அந்த டிவைன் கார்டை அதை ஏற்றுக்குது. என்ன மெஸ்டப்டா டே அப்படின்னு லீஜன் சிரிக்கிறாரு. பார்த்ததுலே மோசமான செட்டு லிப்ரா செட்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு லீஜியன் காலை தூக்கி ஓங்கி தரையில் தட்டுறாரு. ஒஃபிஸ்கஸோட சாங்சுவரி வந்துடுது. நோ வே, லிப்ரா கிட்ட இருக்க என்னோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு,
அவன் முன்னாடி அவன் அண்ணனை கலாமிட்டியாக மாறின அண்ணங்காரன் சரியிறான் ஒரு செகண்டில். ஏன்னா இங்கே லிப்ராவோட பவர் ஒஃபிஸ்கஸ் சாங்சுரியில் செல்லாது. அந்த லிப்ரா ரோசரையும் துண்டு துண்டா சுக்கு சுக்கா உடையுது. என்னோட ட்ரையலை நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதனால் என்னோட பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னோட சாங்சுரியும் பெருசாகிருக்கு. அதை நான் சீல்டு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். லிப்ராவோட பவர் என் சாங்சுரிக்குள்ளே நுழைய முடியாது. அதனால் உங்கள் அண்ணனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பாதிலே நின்று போயிடுச்சு. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அம்முட்டியும் பண்ண, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது கலாமிட்டி இல்லை, உங்கள் அண்ணனோட டெட் பாடி. என்ன நினைக்கிற, இதெல்லாம் பார்க்க உனக்கு ஒரு ஷோ மாதிரி தெரியுதுல அப்படின்னு லீஜியான்னு எல்லோ ஹேர்ட்ட கேட்குறாரு. அத்தாரிட்டி மூலியமா லீஜியன் பைபிளில் இருக்க பவரை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஹிஸ்டரி 2ங்கிற இருக்க வசனத்தை பார்க்குறாரு. அது மூலியமா சாகிட்டாரஸ் பவரை லீஜியான் கடை வாங்கலாங்கன்னு வருது. அதுவும் இல்லாமல் சாகிட்டாரஸ் செயின்ட்டு லீஜியானை பார்த்து மிரண்டு போயிட்டாங்கிறது வருது. ஐ ஆஃப் த ஆல் சீயர் அப்படிங்கிற சாகிட்டாரஸ் பவரை இப்போ லீஜியான் யூஸ் பண்ணுறாரு. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறியா? ஏன்னா இதுதான் இன்னைக்கு உன்னோட கடைசி நாள். ஏதாச்சும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தா இப்பயே சொல்லியிருக்கண்ணா. ஏன்னா சாக போகிறப்ப அப்போ தான் நிம்மதியாக சாக முடியும். நீ சொல்ல போட வார்த்தையெல்லாம் உன்னோட கடைசி வார்த்தையாக இருக்க போகுது. ஸோ பார்த்து பேசு அற்ப பதரே அப்படின்னு லீஜியானை காட்டுறாங்க. மங்கமாக இருக்காரு. என்ன பண்ண போறேன்? யாரா முத நீ என்னைய டார்ச்சர் பண்றதுல உனக்கு என்னடா ஆசை? அந்த பிளட் மிஸ்டை சம்மன் பண்ணனாலயா? அப்ப நான் சின்ன பையன்டா. சின்ன வயசுல எல்லாரும் 1-2 தப்பு பண்ண தானே செய்வாங்க. மறுபடியும் பிளட் மிஸ்டை யூரோப்ல சம்மன் பண்ணது சரி, ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணது சரி, அது எதுவுமே நாங்கள் விருப்பப்பட்டு பண்ணல. எல்லா ஆர்டரும் மேலே இருந்து வந்துச்சு. இப்போ என்னவா? அதானே நீ பிளட் மிஸ்டை கொண்ட, அதான் செத்து போனவங்கலாம் மறுபடியும் உயிர் கொண்டு வந்துட்டியாமே. இப்போ என்ன பண்ணுறது? இந்த அளவுக்கு என்னைய டார்ச்சர் பண்ணுற? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நான் தான்டா யூன் சிவு, லிப்ரா செயின்ட் ஜிசல் லாரன்ஸோட ஒரே மகன்டா. என் மேலே கையை வச்சுட்டு நீ தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. யூ பாஸ்டட். நான் பேசிக்கிறப்பே நீ தூங்குற. இல்லப்பா நீ ரொம்ப நேரம் பேசுனியா, எனக்கு தூக்கம் வந்துருச்சுப்பா, அதான் தூங்கிட்டேன். நான் சொன்னதை ஒன்று கூட நீ காதில் வாங்கலையில? இல்லை, எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு உயிர் மேலே ரொம்ப ஆசைப்படல, அதனால தான் ரொம்ப நேரமாக பேசிக்கிருந்தேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நான் மட்டும் கேட்கல, இந்த உலகமே கேட்டுக்கிருக்கு. என்ன சொல்ற? ஆமாப்பா, இவ்வளோ நேரம் நீ பேசுனது எல்லாமே இந்த உலக மக்கள் எல்லாரும் ஒவ்வொன்றா கேட்டுக்கிருந்தாங்க. என்னோட ஃபுல் பவரை வேற யூஸ் பண்ணிட்டேனா. ஸோ உலகத்தில் எந்தெந்த மூலையில் இருக்கவங்க எத்தனை பேர் கேட்டாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு லீஜியன் சொல்கிறாரு. குத்து மதிப்பாக சொல்லணும்னா ஒரு 8 பில்லியன் பீப்புள் கேட்டிருப்பாங்க. ஐ ஆஃப் ஆல் சீயர் சாகிட்டாரஸோட பவர். அது சாகிட்டாரஸ் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவர் உலகத்தில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதை பார்க்க முடியும். அந்த பவரை வச்சு லீஜியான் சின்வு பேசினது எல்லாத்தையுமே உலகம் முழுக்க லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காரு. லிப்ரா சாங்சுரியை காட்டுறாங்க. சாங்சுரி முழுக்க அரசல் புரசலாக இருக்குது. யங் மாஸ்டர் சிவு எங்க? லீஜியானோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்களா? லீஜியான் இந்த விஷயத்தை இன்னும் இவ்வளோ பெருசாக ஊதி கெடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதறிக்கி இருக்காங்க. அங்கே பாருங்க, மக்கள் எல்லாரும் வெளியே கூடி இருக்காங்க. லிப்ரா வெளியே வா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் கூச்சல் போட்டுக்கு இருக்காங்க. ரெட் மிஸ்டர் ரிலீஸ் பண்ணது உன்னோட மகனோட வேலையா? வெளியே வா முத. எல்லாத்தையும் தப்புன்னு நினைச்சு மறக்கிறதா? நீங்க பண்ணதை யாராச்சும் மறப்பாங்களா? லீஜன் இல்லாட்டினா ஆயிரக்கணக்கான மக்கள் எப்பயோ செத்து போயிருப்பாங்க. நாங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும். வெளியே வா முத. உன் மகன் யூன் சீவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எல்லா மக்களும் கொந்தளிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பில்டிங் மேல உட்காந்து யாரோ பாத்துக்கு இருக்காங்க. சிச்சுவேஷன் ரொம்ப டஃப்பா இருக்கும் போலயே, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கள்ளி சொல்றா. ரொம்ப பாவம்பா நீ என்ன அருமை சகோதரா அப்படின்னு கள்ளி யூன்சிவை பார்த்து சொல்றா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? லிப்ரா செயின்டோட மக தான் கள்ளி. பார்த்துக்க எல்லா மக்களும் யூன்சிவை கொல்லு, பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, அவனை விட்டு வைக்காதீங்க அப்படின்னு கத்துறாங்க. உலகமே உன்னை வெறுக்குது போலயே, எப்படிப்பா ஃபீல் பண்ற அப்படின்னு லீஜியான் யூன்சிவை பத்தி கேட்கிறாரு. நான் ஏன் தெரியுமா உன்னோட கடைசி வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு தான். ஆனால் நீ எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிருக்க. உலகத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க நான் கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். ஆனால் நீ அதை அசால்ட்டாக தூக்கி போட்ட. இப்போலேருந்து நானும் சரி, இந்த உலகமும் சரி, உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா இல்லை. ஓ நோ, இப்படியே விட்டோம்னா நம்ம யங் மாஸ்டர் உண்மையிலே செத்து போயிடுவாரு. யங் மாஸ்டர் யூன். மக்கள் எல்லாம் லிப்ரா மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைஞ்சுக்கு இருக்கு. லிப்ராவோட ரெப்யூட்டேஷன் குறைஞ்சுக்கு இருக்கு. எல்லாரும் ஒஃபிஸ்கஸை லிப்ராவோட பெட்டரா பாக்குறாங்க அப்படின்னு வருது. செயின்ட் மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை மரியாதை எல்லாமே குறைஞ்சுக்கு இருக்கு. லீஜனை நீங்க தடுத்து நிப்பாட்டி ஆகணும். உடனே லிப்ரா செயின்ட் கோபமாகறா. அவ கண்ணுல இருந்து ஸ்பார்க் வருது. ஸ்பார்க் மட்டும்தான் வருது, ஒன்னத்தையும் காணா. சரிப்பா, மக்கள் ஆசைப்பட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி உனைய போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீஜனு கடப்பா கத்திய ஓங்குறாரு. அப்போதைக்கு பின்னாடி பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருது. அதுல இருந்து ஒரு பறவை வருது. லீஜியான் அப்படியே நில்லு. இதுக்கப்புறம்
உன்னைய வேற எதுவுமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஜிசலர் அதையும் செய்வன்ட்டா. உன் பிள்ளையோட உயிர் ஊசலாடிக்கு இருக்கு, எவ்வளோ லேட்டா வர நீனு அப்படின்னு லீஜியன் கேட்குறாரு. லீஜியன் ஒத்துக்கிறேன், நீ இவ்வளோ பெரிய தாக்கத்தை என் மேலே ஏற்படுத்துவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுவே பெரிய தாக்கம்னா அப்போ கலாமிட்டியை விட்டு சிட்டியை அழிச்சது, மக்களை கொல்ல பார்த்தது, ஆயிரக்கணக்கான மக்கள் கோமாவுக்கு போனது சின்ன தாக்கமா? நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வரேன். என் மகனை எனக்கு திருப்பி கொடு. நீ என்னைய வெறுப்பேத்த பார்க்குறேன்னு தெரியும், ஆனால் இது கீழ்த்தனமாக உனக்கே தெரியலையா லீஜியான் அப்படின்னு லிப்ராசின்ட்டு லீஜியன்ட்ட சொல்கிறான். நான் கீழ்த்தனமாக நடந்துக்கிறேன்னா அப்போ பல மக்களை கொல்ல பார்த்தவும் பிள்ளைய கீழ்த்தனமாக தெரிலையா அப்படின்னு லீஜியன் சொல்கிறாரு. சரி, நான் பண்ணுற டீலிங் உனக்கு பிடிக்கலன்னா உனைய மாதிரி ஆளுக பண்ணுற டீலிங்க்கே நான் வரேன். நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்று, இதுவரைக்கும் நீ பண்ண தப்பு பாவம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவி. இல்லையா என் கூட சண்டை தான் போடுவேனா, சண்டை போட்டு அழிஞ்சு போ. வெல், நீ என் கையில் சாகிறதுக்கு முன்னாடி டீமன் டவரில் என்னைய எவன் குத்துனானுங்கிறத சொல்லிட்டு செத்துப்போ. இது பைத்தியக்காரத்தான லீஜியான். நீ சொல்றதெல்லாம் நான் எதுக்குடா கேட்கணும்? இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டி. லீஜியான் சிவுவோட தலையை அவன் உடம்புல இருந்து தனியா துண்டா பிரிச்சு எடுக்கிறாரு. லீஜியான், எவ்வளோ தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி இப்படி பண்ணுவ? என்னம்மா இதுக்கே கோவப்படுற? இதுதான் ஸ்டார்டிங்கே. இதை விட கொடூரமான விஷயத்தை இப்போதான் உன் கண் கூட பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை பார்த்து லீஜியான் தன்னோட கையை காட்டுறாரு. பிரகாசமான ஒளி வருது. நோவே, இதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ மறுபடியும் அவனுக்கு உயிர் கொடுத்துட்டியா? சூப்பர் ரீஜெனரேஷன் ஸ்கில்ல யூசிவ் மேலே லீஜன் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சாங்சுவரியில் இருக்கனால இந்த பவர் இன்னும் அதிகமாக இருக்குன்னு வருது. என்னாச்சு? கண்டிப்பாக நான் பார்த்தேன், தலை தரையில் உருண்டுக்கிருந்துச்சு. மறுபடியும் மங்குன்னு மண்டை மேலே பட்டாக்கத்தியை வச்சு யூன்சிவ் சோலியும் முடிக்கிறாரு லீஜியான். மறுபடியும் அந்த டெட் பாடி மேலே லீஜியான் ரெசரக்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணுறாரு. என்ன நீ என்ன பண்ற அப்படின்னு எல்லா ஹேர் கேட்க மறுபடியும் அப்படியே தலையை துண்டா பாடியிலேருந்து வெடுக்கிறாரு. தலை ஏர்ல பறக்குது. லீஜியான் முகத்தில் ஈவில் ஸ்மைல் தெரியுது. லீஜியான், என்ன பண்றேன்னு தெரியுதா? நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையா? நீங்க என்ன 1-2 தப்பா பண்ணீங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. ஒரே ஒரு தாட்டி மட்டும் தலையை வெட்டினா சரியா போயிருமா? மறுக்கா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தாட்டி வெட்டணும் அது எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டே இருப்பேன்டான்னு சொல்லி மறுபடியும் யூன்சிவ் போடுன்னு பட்டாக்கத்தியை வச்சு போடுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டு. விடுறதா? அதனால தாண்டா உனக்கு மறுபடியும் நான் உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா உயிர் கொடுத்து அவனை வெட்டுன்னு வெட்டிக்கிட்டே இருக்காரு. நடக்கிற எல்லாத்தையுமே உலக மக்கள் இருக்க எல்லா சயின்ஸும் பார்க்குறாங்க. என்னைய மன்னிச்சிரு ப்ளீஸ், நிறுத்துன்னு கதறான் யூன்சிவு. அதெல்லாம் லீஜன் பார்க்கல. வெட்டுன்னு வெட்டுறாரு. கொலை பண்ணுறாரு. லிப்ரா சாங்சுவரியில் இருக்கவங்க எல்லாரும் மிரள்றாங்க. இருந்தாலும் மறுபடியும் அவனை உயிர் கொடுத்து வெட்டுன்னு வெட்டுறாரு. இப்படி சித்திரவதை பண்றதுக்கு நிறைய ஓரடியா கொண்டாரு. ஓகே, வீடியோவில் இதுவரைக்கும் வந்துருந்தீங்கன்னா அப்சல்யூட் சினிமான்னு கமெண்ட்ல போட்டே நீங்க போகணும். அவ்வளோதான், வெட்டிக்கிட்டே இருக்காரு. லீஜியான், இன்னும் எவ்வளோ நேரம்டா என்னோட பொறுமையை சோதிக்கலான்னு நினைக்கிற அப்படின்னு லிப்ரா செயின்ட்டு கத்துறா. இந்த மூஞ்சி தானா கைஸ் ஒரு ஃபியூ சாப்டர்ஸுக்கு முன்னாடி வில்லச்சிரிப்பு அப்படின்ட்டு இருந்தா லிப்ரா செயின்ட் இருந்த இடத்துக்கு சாகிட்டாரஸ் ஸ்கில்லான ஆப்சல்யூட் எய்மை கடை வாங்குறாரு. அதுவும் இல்லாமல் ரெலிகோனை யூஸ் பண்ணி டெலபிரேஷன் மேஜிக்கை யூஸ் பண்றாரு. ரெண்டதையும் கம்பைன் பண்ணி பொருளை அவகிட்ட அமுச்சு விடுறாரு. அவ மூஞ்சியை பார்த்தா இருளடிச்ச மாதிரி இருக்கு. அப்படி என்னத்தை தாண்டா லீஜியன் அவளுக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்னு பார்த்தா கலாமிட்டியா மாறி இருந்த யூன்டேவோட டெட் பாடியை அவளுக்கு அமுச்சு விடுறாரு பார்சல் போட்டு. அம்புட்டு தான் லிப்ரா செயின்ட்டு ஸ்னாப் ஆயிட்டா. அவ மூஞ்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பாடா 5 எபிசோடா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க. இப்போதான் என் மனசே திருப்தியா இருக்கு. அப்படியே செல்ல மோத்த வைக்கிற பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை சிறுடி கண்ணு அப்படின்னு லீஜன் வந்து வெறுப்பேத்திக்கிருக்காரு. என்ன கண்ணு செத்த மாதிரி அப்படியே நிற்கிற? உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட மூத்த மகனே உன்னைய பார்க்க வந்திருக்கான், அவனை கட்டி பிடிக்கிறது அப்படின்னு லீஜியானு பியூர் வில்லனிசத்தை காட்டுறாரு. பியூர் வில்லனிசம். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் லீஜியான் அப்படின்னு லிப்ரா செயின்ட் சொல்றா. அவளோட அந்த டிவைன் ரெலிக்க பிடிச்சி இவ்வளோ நேரம் நான் பதில் தாண்டி சொல்லிக்கிருக்கேன். சாய்ஸ் கொடுக்குறியா? சாய்ஸு நீ மட்டும் இல்லை, அந்த டிவைன் கார்டால் சூஸ் பண்ண செயின்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கலாமிட்டியாக இருந்தாலும் சரி,
அன்னோன் சிவிலைசேஷனாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த ஹோலி காடாக இருந்தாலும் சரி, என் குறுக்க வரவங்களுக்கு இதுதான் நிலமை அப்படின்னு செம்ம ஸ்பீச்சு கொடுத்து பேடாசுமா அரசாம ஓதிடு. உன்னோட கழுத்தை சுத்தம் பண்ணி வை, அடுத்த லிஸ்ட்ல நீ தான் இருக்க, உன்னைய தேடி நானே வரேன் ஜிசெல்லா லாரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ரெலிக்க தூக்கி போட்டு வெட்டுறாரே. அம்புட்டித்தான் எல்லாமே முடிஞ்சு. ஜிசெல்லா லாரன்ஸ் அப்படியே நிக்கிறா. எல்லா லைவ் பிராட்காஸ்டும் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த ரிப்ரா சாங்சுவரியே மையான அமைதியாக இருக்கு. சட்டார்னு ஒரு ஒலி வருது. சும்மா விட மாட்டேன்டா ரிப்ரா செயின்ட்டு கத்துறா. அந்த இடமே நிலநடுக்க வந்த மாதிரி அதருது அப்படின்னு கத்துறா. இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். உன் மகனையாச்சும் காப்பாற்றிருக்கலாம். இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? கத்திக்கிட்டே என்ன சொல்றான்னா, உனையும் விட மாட்டேன், உன் கூட இருக்க உன் எடுபிடிகளையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். எல்லாரும் மறுபடியும் உயிரோட வந்துடுறான். உயிரோட வந்துட்டு என்னாச்சு அப்படின்றான். நீ செத்துட்டேன்னு நினைச்சேப்பா, பரவாயில்ல மறுபடியும் உயிரோட வந்துட்ட. எத்தனை தாட்டி வெட்டினே மறந்துட்டேன். பரவாயில்ல மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். பிளட் மிஸ்டால் செத்தவங்க ஒரு 5000 பேர், ஸ்கார்பியோ ஹாஸ்பிட்டலில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு 5000 பேர். நான் சொல்கிறத கேளு ப்ளீஸ். கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் நீ 10,000 தாட்டி சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு லீஜியானு கத்தியை எடுக்கிறாரு. அப்படின்னு இவன் அலறான். ஒன்று சும்மா ஒன்று அப்படின்னு லீஜியான் எண்ணிக்கை இருக்காரு உண்மையிலேயே. அடுத்து பார்த்தோம்னா லியோ அரணவை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுகுறான். இந்த போட்டியோட வின்னர் வைஸ் கேப்டன் யூகா. வாவ் யூகா, நீங்கள் செம்மையாக சண்டை போட்டீங்க. யூகா கண்ணு மிக்கிற நேரத்தில் ஆப்போனண்ட்டை அடிச்சு போட்டாங்க பார்த்தீங்களா? நம்ம வைஸ் கேப்டன்ட்ட ஏதோ மாறுதல் தெரியுதுப்பா. அவங்க எப்போயுமே சண்டையில் ஜெயிச்சா எமோஷன் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் அதோட ரொம்ப எமோஷன் இல்லாமல் இருக்காங்க. எப்போத்துலேருந்து லீஜியான் டிப்ராக்கு எதிராக வார் அனௌன்ஸ் பண்ணாரோ அப்போ தான் முறையாக யூகாவோட தாவாங்கோட்டை கீழே இறங்கிச்சுப்பா, நான் பார்த்தேன்ப்பா. ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க, எமோஷனே இல்லாமல். ஒருவேளை வைஸ் கேப்டன் இப்படி ஆனது காரணம் லீஜியன் கொடூரமாக லிப்ரா மகனை கொன்னது தான் காரணம். ஆக்சுவலாக அதை பார்த்தப்ப எனக்கு மனசு குளிர்ச்சியாக இருந்துச்சுப்பா. அவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கோன்னு என்னென்ன ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. லிப்ரா டிசர்வ் தான். வா வைஸ் கேப்டன், இந்த மேட்ச் நீங்கள் ஈஸியாக வச்சிட்டீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் இது மாதிரி மேன்மேலும் ஜெயிக்க போகிறீங்க. இதை பற்றி நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு ஹோஸ்ட் கேட்குறாப்புல. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்கிறீங்க? சரியாக கேட்கல. நான் லியோலேருந்து விலக போகிறேன் அப்படின்னு ஹியூகா சொல்கிறா. நான் அங்கிள் லீஜியானோட செக்கில் சேர போகிறேன். என்னது? இது எல்லாத்தையும் லியோ செயின்ட்டு பார்க்குறான். அவனோட டிசிபிள்ஸை பார்க்குறாங்க. சேனலை மாற்று அப்படின்னு சொல்லி டிவி ரிமோட்டை ஒருத்தன் போட்டு அமுக்குறான். அதுக்கு தேவையில்லைப்பா, ஆல்ரெடி தலைவர் காலம் ஆயிட்டார். செயின்ட் ப்ளீஸ் எந்திரிங்க. லியோ செயின்ட்டு சரி வைஸ் கேப்டனும் சரி 2 பேருமே லியோவுக்கு அசிங்கத்தை தான் கொண்டு வராங்க. அம்மையாரா செயின்ட் மயக்கம் தாண்டா போட்டிருக்காரு. செயின்ட் எங்களை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிடாதீங்க. லீஜியன் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா வைஸ் கேப்டன் ஹியூகா உங்களைய பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. டேய், அவர் மயக்கம் தாண்டா போட்டிருக்காரு, பேசாம இருறா. லிப்ரா எத்தனை நாளா இந்த உலகத்தை ஏமாத்திக்கு இருந்திருக்கா. அந்த பிளட் மிஸ்ட்டை பற்றி எல்லா மக்களுக்கும் உண்மையை மறைச்சிருக்கா. அந்த பழிய சாகிட்டாரஸ் மேலே போட்டிருக்கா. உடனே முடிவுக்கு வராதிங்க சார். லிப்ரா இன்னும் அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்ல. ஏன் லீஜியன் கூட ஏமாத்திருக்கலாம்ல. ஒரு செட்டு இன்னொரு செட்டு மேலே பழி போகிறது சகத்தானா சார்? டேய், லிப்ராவோட 2 மயங்களும் செத்து போயிட்டாங்கடா. இன்னுமா நீ இதை ஏற்றுக்க மாட்டேங்கிற? இது உங்களுக்கே தப்பா படலையா? இவ்வளோ கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் லிப்ரா செயின்ட் அமைதியாக இருக்காங்க. எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. ஏன் லிப்ரா செயின்ட்டோட 2 மயங்களே செத்து போயிருக்காங்க. அவங்க பார்த்தும் இன்னும் அவங்க எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். எதுக்கு அவங்க இன்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க? யாருக்கு தெரியும்? அவங்க இவ்வளோ நேரம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாது ஏதாச்சும் நல்ல சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு கூட இருக்கலாம். பரவாயில்லையே, லீஜியனோட சாப்பாட்டில் உனக்கு விஷத்தை மட்டும்தான் கலக்க தெரியும்னு நினச்சேன். ஆனால் நியூஸ் மீடியா ரிப்போர்ட்டை இப்படிலாம் மேனுவேட் பண்ணேன்னு எனக்கு தெரியாதுப்பா கெவினு அப்படின்னு ஹெய்லி சொல்கிறா. இதெல்லாம் பீஸ் ஆஃப் கேக். என்னோட ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணால் இதுக்கு மேலே நான் மேனிப்புலேட் பண்ணுவேன் அப்படின்னு கெவின் சொல்கிறான். காட்டுக்குள்ளே வீடை கட்டிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கெவினு ஹெய்லியை உம்பளுக்குறான். இன்னொரு விஷயம், நான் லீஜியானோட சாப்பாட்டில் கலக்கிறது பாய்சன் இல்லாது மெடிசன். என்ன வளர்ற? நான் லீஜியானோட சாப்பாட்டில் கலக்கிறது தான் மெடிசன். உன்னோட பாய்சனை முடிக்க தான் என்னோட மெடிசனை கலக்கிறேன் அப்படின்னு ஹெய்லி சொல்கிறான். லீஜியன் மேலே இவங்க அக்கறை எடுத்து தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவோம்.
சரி இவ்வளோ சம்பவத்துக்கு காரணமானவன் எங்கயா ஆலய காணா அப்படின்னு கேட்குறப்ப ஒர்க் ஏரியா அகட் அப்பப்போ ஒரு புல்டோசரு ஒரு ரெசார்ட்டை போட்டு இடிச்சுக்கிருக்கு. அது யாரோட ரெசார்ட்னா லிப்ரா செயின்ட் இருப்பால அவளோட ஹவாயில் இருக்க ரெசார்ட்டு. அவங்களோட மயங்க ஹாயா மெடிசன் எடுத்துக்கிட்டாங்களே அந்த ரெசார்ட்டை லீஜான் இடிச்சுட்டு இப்போ புதுசாக அவருக்கு ஏற்ற மாதிரி கட்டுறாரு. ஹார்ட் ஆஃப் த டீமன் லீஜான் டீமன் டவரில் கொண்ட அந்த கலாமிட்டிஸோட உடம்ப கோர் பண்ணோம்னா இது மாதிரி டீமன் கோர் கிடைக்குமா? ஒருவேளை அவங்க இந்த டீமன் கோரை வச்சு பெரிய கலாமிட்டியை சம்மன் பண்ண பார்த்துருப்பாங்க. அதனால தான் இந்த பேரட் வந்து என்னைய கூப்பிட்டுருக்கோம், நான் இங்கே சம்மன் ஆயிருக்கேன் அப்படின்னு லீஜன் நினைப்பாரு. ஓகே ஸ்நாக் டைம் முடிஞ்சு மறுபடியும் வேலையை ஆரம்பிப்போமா? இப்போதான் ஞாபகம் வருது, நான் அவளுக்கு சென்ட் பண்ண கிஃப்ட் நேரம் அவளுக்கு போய் சேர்ந்துருக்குமா? என்னடான்னு பார்த்தா எல்லோ ஹேரோட தலையை பூ சுற்றி அலங்கரிச்சு லிப்ரா செயின்ட்டுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாரு லீஜியான். லிப்ரா செயின்ட்டு கோவத்தில் தரையோட தரையை அவங்களோட டிசைப்பிளை போட்டு அமுக்குறா. இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை என்கிட்ட அனுப்பிச்சுடுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி. லீஜியான் லிப்ரா டிசைப்பிளை என்ன பண்ணான்னு பார்த்து எல்லாரும் பயன்ட்டீங்க போல. டெலிவிஷனில் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதை கூட உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியல. செயின்ட் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் எவ்வளவோ பண்ணி அந்த டெலிவிஷன் நிப்பாட்ட பார்த்தோம். ஆனால் விருகம் அவனோட பவரை காட்டி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அந்த டெலிவிஷனை ஏர் பண்ணிட்டான். அவனோட காடஸ் மாதிரி விருகவும் தந்திரமாக செயல்பட்டுட்டான். சே, இந்த லீஜியன் பைத்தியம்லாம் எப்படி ஒன்றா கூட்டு சேர்ந்தாங்கன்னு தெரில. நம்ம கூட்டாளியா எல்லாத்தையும் கூப்பிடுங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்ம பொறுத்து இருக்க முடியாது. இது போருக்கான நேரம். லீஜானை கொல்ல உலகம் முழுக்க நம்ம டிசைபிள் எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டு இங்கே கொண்டு வாங்க. சீக்கிரம் எல்லாரும் கேதராங்க, எல்லாத்தையும் போருக்கு ரெடியாக சொல்லுங்க. லிப்ரா செயின்ட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் வெளியே வா அப்படின்னு சொல்கிறா. அப்போதைக்கு பூமிக்கடியிலேருந்து கோல்டன் வெயின் மூலியமா ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வெளியே வருது. செயின் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஆளுகள் எல்லாரும் தயாராக இருக்காங்க. அன்னோன் சிவிலைசேஷன் கலாமிட்டி எல்லாரும் உங்கள் வார்த்தைக்காக காத்துக்கு இருக்காங்க அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. ஜிசேலா லாரன்ஸ் அவ கையில் இருக்க யோசரியை யூஸ் பண்ணுறா. தன்னோட கையை மேலே உயர்த்துறா. உயர்த்தினோனையும் ஒரு உலக உருண்டை மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு உருவம் வருது. அதில் தன்னோட கையை அதை நோக்கி அமுக்குறா அந்த உலக உருண்டையில். அப்படி அமுக்குறப்ப அந்த உலக உருண்டையை சூழ்ந்து ஒரு கருப்பு கலரில் நிழல் மாதிரி உலகம் முழுக்க பரவுது. அப்போதைக்கு பசிபிக் பெருங்கடலை காட்டுறாங்க. பயங்கரமாக இடி இடிக்குது. அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம்ல கலாமிட்டிலாம், அது மாதிரி இன்னும் பயங்கர கொடூரமான கலாமிட்டிலாம் ஒன்றா கூடி இருக்கு. ஏதோ 100-200ன்னு பார்த்தா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாமே ரெடியாக காத்துக்கு இருக்கு. எதுக்காக தான் தெரியல. இங்கிட்டு உலகத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமான கலாமிட்டி, எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு இந்த உருவம் சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி எல்லா பறவை டிராகன் மாதிரி இருக்க கலாமிட்டி பார்க்கவே முடியலை. வேறு லெவலில் இருக்குது. ஒவ்வொரு கலாமிட்டியும் செம்ம பவராக இருக்கும். அப்போதைக்கு அவங்க மத்தியில் அந்த கை வருது. அந்த கை யாரோடதுன்னா ஜிசேலா லாரன்ஸோடது. அவள் கடலுக்கு அடியில் தன்னோட கையை விட்டு அந்த உள்ளேருந்து என்னமோ ஒரு பொருளை வெளியே எடுக்கிறா. அவள் இங்கே உலக உருண்டையில் விட்டு கை எடுக்கிறா. அதுக்கேற்ற மாதிரியே அவள் கையில் என்னமோ ஒன்று சேப்பு கலரில் கொலன்னு ஒன்று வருது. அதை பார்த்தோம்னா அதில் ஒரு கண்ணு தெரியுது. லீஜியான் உனைய மட்டும் இல்லடா, உன் கூட்டாளியை இந்த உலகத்தை அழிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆளு ரெடி ஆயிட்டா. ஒரு பயங்கரமான கண்ணை காட்டுறாங்க. The end. ஓகே கைஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போடுங்க. கமெண்ட்டை போடுங்க. ஹைப்பை போடுங்க. நம்ம மேன்வா டாப்பில் இருக்கணும். நன்றி கைஸ்.